ஆசீர்வாதம் என்பது உச்சரிக்கப்படுவது. நீ நினைக்கிற மாதிரி அவர் செயல்படுவதல்ல. அவர் வித்தியாசமா, வேறு வகையா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில, நம்ம யூகிக்க முடியாத வகையில அவர் செயல்படுகிற தேவன். 12 பேரும் கோலை கொண்டு வந்து வைக்கிறான். யாரோட கோல் துளிர்ச்சு காய்ச்சி பழுக்குதோ அவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கொண்டு வந்து வச்சா ஓவர் நைட்ல ஒரு அடி வாதும மரம் அது பூத்தது, காய்த்தது, பழுத்தது. ஏன்னா நம்ம சேவிக்கிற ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். பிளஸிங்னாலே, ஆசீர்வாதம் என்றாலே பெருக்கம். அதுல என்ன பெருக்கம்? என் சரீர ஆரோக்கியத்தை அவர் பெருக பண்ணுகிறார். ஸ்மார்ட் பிரேயர்னா என்ன அர்த்தம்னா, இயேசு எனக்காக ஜெபிக்கிறார், ஆவியானவர் எனக்காக ஜெபிக்கிறார், ரத்தம் எனக்காக வேண்டுதல் செய்யும். இதுதான் ஸ்மார்ட் பிரேயர். ஹார்ட் பிரேயர்னா நான் போறாரு, செல்ஃப் எஃபர்ட். நீங்க எதை சார்ந்தீங்கன்னா ஸ்மார்ட் பிரேயரை சார்ந்துக்கணும். வார்த்தையை நீங்க பேசுறப்ப பரிசுத்த ஆவியானவர் அபரிவிதமாய் வேலை செய்கிறார். லாஸ் மென்டாலிட்டி, குறைவு, நஷ்டம் ஆயிரும், கஷ்டம் ஆயிரும், எனக்கு துன்பம், இந்த மனநிலை தான் உங்களுக்கு பிரச்சனையே கொண்டு வருது. இந்த மனநிலையை பிப்ளிக்கல் மைண்ட் செட்டா, கிரைஸ்ட் மைண்ட் செட்டா மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். நம்முடைய ஆசீர்வாதம், நான் கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் உடையவனாக இருக்கிறேன். கடவுள் யாரையுமே சோதிக்கிறது இல்லை. இன்னொன்று ஒரு ஸ்டெப் மேலே போய் சொல்றேன், உங்களுக்காக அவர் சோதிக்கப்பட்டார், இனி உங்களுக்கு சோதனையே இல்லை. Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு என்ன? ஆசீர்வாதத்தின் வல்லமை, இன்னொன்று ஆசீர்வதிப்பதின் வல்லமை. ஆசீர்வாதத்தை பற்றி தான் உங்களுக்கு பேச போகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம். ஆதியாகமம் 2வது அதிகாரம். Praise the Lord. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 2:2-3 நான் வாசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அடுத்த வசனம், தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தம் ஆக்கினார். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு, பிதாவாகிய தேவன் அவர் செய்த ஒரு காரியத்தை இங்கே 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் எதை ஆசீர்வதித்தார்? சொல்லுங்க, எதை ஆசீர்வதிச்சாரு? 7ஆம் நாள். ஆண்டவர் ஒரு நாளை அவர் ஆசீர்வதிக்கிறார். எதை ஆசீர்வதிக்கிறாரு? ஒரு டேவை ஆசீர்வதிக்கிறார். நீங்க வேதத்தை நம்ம பார்க்குறப்ப 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 1வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நீங்க வாசிங்களேன். 1வது அதிகாரம் 22வது வசனம் நான் வாசிக்கிறேன். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவதென்றும் என்ன பண்ணாரு? சொன்னார். முதல்ல பாருங்க, இந்த 1வது அதிகாரத்திலையும் 2வது அதிகாரத்திலையும் 3 ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். முதல்ல அவர் எதை ஆசீர்வதிக்கிறார்? 5வது நாள்ல இங்க போட்டிருக்கிறது, தேவன் அவர்களை ஆசீர்வதித்து. யார் அவைகளை ஆசீர்வதித்து? யார் ஆசீர்வதிக்கிறாரு? மேல இருக்கிற வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படி திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகல நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகல பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். கவனிங்க, எதை முதல்ல ஆசீர்வதிக்கிறாரு? மச்சங்களை ஆசீர்வதிக்கிறார். திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட நீர் வாழும் ஜந்துக்களை ஆசீர்வதிக்கிறார், பட்சிகளை ஆசீர்வதிக்கிறார். எதெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. மச்சங்களை ஆசீர்வதிக்கிறாரு. எதை ஆசீர்வதிக்கிறாரு? மச்சம்னா உங்களுக்கு இருக்கிற மச்சம் கிடையாது. மச்சம் இருக்குது, அந்த மச்சம்னா மீன். மச்சம்னா என்னது? சொல்லுங்க, என்னது? மீன். எதை ஆசீர்வதிக்கிறாங்க? போட்டிருப்பாருங்க, ஆகாய விரிவில் பறவைகள் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுதுன்னாரு. அதுக்கப்புறம் மகா மச்சங்கள்,
அதுக்கப்புறம் சகலவித நீர்வாழும் ஜந்துக்கள், சிறகுள்ள ஜாதி ஜாதியான பட்சிகள், இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து அவைகளை ஆசீர்வதிக்கிறார். அவைகளை என்ன பண்றாரு? இன்னைக்கு நான் சொல்றேன், ஆசீர்வாதத்தின் வல்லமை, ஆசீர்வதிப்பதின் வல்லமை. அப்ப நம்ம நினைக்கிறோம், என்ன பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்களும் நானும் யாராவது பறவையெல்லாம் போய் உங்க வீட்டில் இருக்கிற நாயெல்லாம் வளர்க்குறீங்களா இல்லையா? நாய் வளர்ப்போம் இல்லையா? பூனை வளர்க்குறாங்க, நாய் வளர்க்குறாங்க, எல்லாமே வளர்க்குறாங்க. என்னைக்காவது அதை நீங்க ஆசீர்வச்சிருக்கிறீங்களா? சொல்லுங்களேன். ஆசீர்வச்சிருக்கிறீங்களா? நம்ம நினைப்போம், அதை என்னடா ஆசீர்வதிக்கிறது? நீங்க ஆசீர்வதிக்க தேவையில்லை, ஆண்டவர் அதை பழுகணும் பெருகணும்னு அதை ஆசீர்வதிச்சாரு. புரியுதா இல்லையா? நீங்க அவர் பாருங்களேன், அவைகளை பார்த்து உருவாக்கி அவைகள் மேல வார்த்தையை சொல்லுகிறார், ப்ரொனவுன்ஸ் பண்றார். ஆசீர்வாதம் என்பது உச்சரிக்கப்படுவது. ஆசீர்வாதம் என்பது என்னது? உச்சரிக்கப்படும். மொத ஆசீர்வாதம் எதன் மேல் வந்தது? அன்னைக்கு அதை பார்த்து சொல்றாரு. அவைகளை எல்லாம் எதெல்லாம் பார்த்து உங்களுக்கு சொல்றேன், நீங்க மனசுல யோசிச்சு பாருங்க. மீன் எல்லாம் இப்படி யோசிக்கலாமே. இப்படி கேட்கிறேன், உங்க வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு? ஒருத்தர் வீட்டில் ஒரு இது இருக்கும். சிலர் வீட்டில் என்ன இருக்கும்? மீன். சொல்ல மாட்டேன்றீங்க. இன்னைக்கு மீன் நீங்கள் சாப்பிட்றதுக்கு காரணமே அன்னைக்கு அவர் ஆசீர்வதிச்சதுனால தான். புரியுதா இல்லையா? கரெக்டா இல்லையா? அவர் என்ன சொன்னார்? எப்படி ஆசீர்வதித்தார்? அவைகளை ஆசீர்வதித்து, 22வது வசனம், அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும். எதை பழுகி? மீன் அன்னைக்கு அவர் ஆசீர்வதிச்சார். அன்னைக்கு அவரை வஞ்சிர மீன் ஆசீர்வதிச்சதுனால உங்கள் வீட்டில் ஃபுல்லும் நம்ம வஞ்சிரம் வாங்கி சாப்பிட்றோம். இல்லை, போதும்பா, ஆசீர்வதிக்காமல் விட்டுருந்தாருன்னா என்ன இருக்கும்? அவ்வளோதான், அது காலியாக போயிருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதத்தில் அங்கே மிக முக்கியமானது என்ன தெரியுமா? பழுகுங்கள், பெருகுங்கள். பிளெஸ்ஸிங்னாவே என்ன அர்த்தம் தெரியுமா? பெருக்கம். சொல்லுங்க, பிளெஸ்ஸிங்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்க. என்னது ஆசீர்வாதம்னா? என்னது? என்னத்துல பெருக்கம்? என்னத்துல பெருக்கம்? எல்லாத்துலேயும். யோபுவை பற்றி பைபிளில் வாசிக்கிறோம், அவன் சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. அவன் சம்பத்து எங்கே பெருகிச்சு? நீங்க உன்னை புரிஞ்சுக்கணும். நான் வந்த பிற்பாடு விசுவாசிப்பதில்லை, முன்னாடியே விசுவாசிக்கணும். ஏன்? சம்பத்து தேசத்தில் பெருக போகுது. அல்லேலூயா. பெருக்கம், பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம். பராக்குனாவே பெருக்கம்னு அர்த்தம். எதுலாம் பெருக்கம்? உங்களுக்கு நான் சொல்றேன், நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆசீர்வாதம்னா பணம் தான். எதுதான் ஆசீர்வாதம்? சொல்லுங்களேன். நிறைய பணம். நிலுங்க, நீ உங்ககிட்ட பல ஆயிரம் கோடி பணம் இருந்து சரீரத்தில் வியாதி இருந்தால் அது ஆசீர்வாதமா? சொல்லுங்களேன். ஒரு பக்கம் சரீர ஆரோக்கியம், ஒரு பக்கம் பணம். இதில் எது பெருசு? ஆரோக்கியம் தான் பெருசு. நாங்கள் போன வாரம் ஐசக்கோட தம்பி ஜூடா குழந்தை டெடிகேஷனுக்கு போயிட்டு காலையில் கொடைக்கானல் போயிருந்தோம். நான் காலையில் டீ குடிக்கலான்ட்டு ஒரு 6-7 மணிக்கு போகிறேன். நான் குளிருக்கு ஜர்க்கின் போட்டு ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு போகிறேன். என் முன்னாடி ஒருத்தர், அவர் 50-55 வயசு இருக்கும், ஒரு சாதாரண மஞ்சள் கலர் டிஷர்ட், ஒன்றுமே போடல, அப்படி சில்லுன்னு போகிறார். பார்த்தோன்னே எனக்கு ஒரு பொறாமையாக இருந்துச்சு. என்னன்னா அவர் யார்? நல்ல ஆரோக்கியம், பார்த்தாவே தெரியுது. சிமெண்ட் மூட்டை தூக்குறாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம கூட சிமெண்ட் மூட்டை தூக்கி இருந்தோம்னா இப்படி இருந்துருப்போமோன்ட்டு. புரியுதா இல்லையா? ஏன்னா அவ்வளோ ஆரோக்கியம், ஆக்டிவ். ஒன்று சொல்கிறேன், இந்த கன்சிஸ்டன்சின்ற வார்த்தை ஒன்று இருக்குது இங்கிலீஷில். என்னென்னா, பிடிக்குதோ பிடிக்கலையோ தொடர்ந்து செய்யணும். பிடிக்குதோ பிடிக்கலை, டிசிப்ளினாவே அதான் அர்த்தம். பிடிக்குதோ பிடிக்கலையோ 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ எக்ஸசைஸ் பண்ணணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ. புரியுதா இல்லையா? இதை நீங்கள் ஒரு நாளில் நடந்துடாது. நம்மளால் மேஜிக்கே ஒரே நாளில் நான் ஒல்லி 6 பேக் வச்சிடணும், வரைஞ்சிக்க வேண்டியதான் விவேக் மாதிரி. அதெல்லாம் நடக்காது. புரியுதா இல்லையா? நீங்கள் நடக்கணும்னா ஒரு தொடர்ந்து 1 வருஷம். நீங்கள் 1 வருஷம்லாம் பண்ணாதீங்க, 30 நாள் ஒரு டார்கெட் வைங்க. அதுக்கப்புறம் அதை 60 நாள் ஆக்குங்க. அதுக்கப்புறம் 3 மாதம் ஆக்குங்க, 1 வருஷம் ஆக்குங்க, 2 வருஷம் ஆக்குங்க, 3 வருஷம் ஆக்குங்க. நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆயிருவீங்க. இது எதில்? உடம்புக்கு மாத்திரம் இல்லை, மனசுக்கு. படிக்கிற காரியம். ஒரு மியூசிக் வாசிக்கிறாங்களே, என்ன அவர் ஒரே நாள் அப்படி டொயினு போட்டுறாரா? இல்லை. புரியுதா இல்லையா? பல வருஷம் ப்ராக்டிஸ், பல வருஷம். ஒரே ஒரு பாட்டை 1000 தடவை கேட்டிங்கன்னா அந்த பாட்டை நல்லா பாடுறீங்க. புரியுதா இல்லையா? டிஜிஎஸ் தினகரன் நிறைய பாட்டெல்லாம் பாட மாட்டார், செலக்டிவ் சாங்ஸ் தான். எல்லாம் சூப்பராக இருக்குது. என்னென்னா அது போதும், செலக்டிவ் போதும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஒரே யார் இவன் சொன்னான், ப்ரூஸ்லி. 1000 டெக்னிக் இல்லை, ஒரே டெக்னிக்கை 1000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணும். புரியுதா இல்லையா? தெரிஞ்ச ஒன்றை
சொல்லுங்களேன். தெரிஞ்ச ஒன்று 1000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் நீ அதில் ஸ்கில்ட் ஆயிடுவ. இவர் 1000 வச்சுக்கிட்டு ஒரு தடவை தான் ப்ராக்டிஸ். எல்லாம் ஒரு தடவை. நான் சொல்ல ஒரே ஒரு பிரியாணியை திரும்ப செஞ்சீங்கன்னா நீங்கள் பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் ஆகிருவீங்க. அது பெரிய காசை கொண்டு வரும். புரியுதா இல்லையா? ஒன்றும் தெரில. இப்போ சிக்கன் பிரியாணியே செய்ய தெரில உங்களுக்கு. அதில் ப்ரான் பிரியாணி, முயல் பிரியாணிக்கெல்லாம் போனால் எப்படி வேலையாகாது. ஒன்று கரெக்டாக கற்றுக்கணும். புரியுதா சொல்கிறது? அல்லேலூயா. எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? ஒன்றும் போகலையே. தேவன் அவைகளை என்ன பண்ணார்? கொஞ்சம் சந்தோஷமாக இருங்களேன். அல்லேலூயா. ஒன்றுமே தேவையில்லைங்க. நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன்? என்ன இருக்கணும்? கண்டது கிடையாது. நாளைக்கு நாளான்னைக்கு என் பிள்ளைக்கு எப்படி கவலைப்படாத. இப்போக்கி இந்த நிமிஷத்துக்கு வாழுங்க ஜாலியாக. அல்லேலூயா சொல்லும். புரியுதா? இப்போ ஜாலியாக இருங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா அதெல்லாம் தூக்கி மனசில் இல்லை வைக்காமல் போட்டுட்டு அப்படியே ஜாலியாக வாழுங்க. நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ முதல்ல அவர் எதை நான் தான் சொல்ல, ஆசீர்வாதத்தின் வல்லமை. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் பைபிள் படிச்சுக்கிட்டு வர்றப்ப அந்த மீனெல்லாம் பார்த்து ஆசீர்வதிக்க, அப்பா நீ பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை. அப்போ பெருக்கம் என்று சொல்லும்போது நான் இன்னைக்கு என்ன சொல்கிறேன்? முதல்ல பெருக்கன்றப்ப பணத்தை மட்டும் யோசிக்காதீங்க. அதில் பணமும் உண்டு. சொல்லுங்க. அதில் வாயை திறந்து தான் சொல்லுங்களேன். அதில் என்ன உண்டு? பெருக்கத்தில் பணம் ஒரு பார்ட்டு, அதில் என் ஆரோக்கியமும் ஒரு பார்ட்டு. எது ஒரு பார்ட்டு? டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னா உங்கள் உடம்பை பார்த்து சொல்லணும், என் சரீரம் கிறிஸ்துவின் சரீரம், என் அவயவங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள், என் தலை கிறிஸ்து, கிறிஸ்துவின் ஜீவன் என் மாமிசத்தில் விளங்குகிறது. எங்கே விளங்குது? ஆமாம், நான் இயேசுவின் மாமிசத்துக்கு எலும்புகள். டெய்லி இதை சொல்லி பாருங்களேன். ஒன்று சொல்கிறேன், நம்ம மனசில் நினைக்கிறது தான் நம்ம நடக்குது. இந்த மனசை மாற்றணும். எப்படி மாற்றணும்? வார்த்தையை திரும்ப திரும்ப திரும்ப, நான் சொன்னேன் இல்லையா, ப்ராக்டிஸ் மாதிரி ஒரு 1000 தடவை 2000 தடவை 10,000 தடவை திரும்ப திரும்ப சொல்லி மனசு மாறிடுச்சுன்னா உங்கள் மனசில் இந்த வியாதியின் மனப்பான்மையே இருக்காது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆரோக்கிய மனப்பான்மை வந்துடும். ஆசீர்வாத மனப்பான்மை வந்துடும். அல்லேலூயா சொல்லுவோம். நான் இதை சொல்கிறதுனால ஒன்று புரிஞ்சுக்கணும். பெருக்கம். அவங்கள பெருக்க சொன்னார். அவங்க எதில் பெருக்க சொன்னார்? அவங்க பெருக்கம் என்று சொல்லும்போது மீன் இதோட நின்றாத மீனை, நீ இன்னும் எத்தனையோ மில்லியன் கணக்கான ஆண்டுகள் இந்த உலகத்தில் மக்கள் இருக்க போகிறாங்க. நான் வர்ற வரையிலும், நான் என்ன வர்ற வரையிலும் சொல்லுங்கள். இயேசுவுக்கு பிடிச்ச சாப்பாடே மீன் தான். அல்லேலூயா சொல்லுவோம். புரிய மாட்டேன் உங்களுக்கு? பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா? நான் இன்னைக்கு பிரசங்கத்தை சொல்கிறதுனால வீட்டில் நிறைய பேர் மீன் செய்ய போகிறீங்க. கரெக்டாக? அல்லேலூயா. புரியுதா இல்லையா? என்னன்னா பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. அவரே அவங்களுக்கு முன்னாடியே பாபிக்யூ பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? மீன் சுட்டு வச்சிருக்கிறாரு. எங்கடா இவனுங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க, இவருக்கு எங்கடா கிடைக்கும்? இவர் வேற. சொல்லுங்க. இவர் சொல்லுங்களேன். இவர் யாரு? இவனுங்க போய் போட்டு ஏதாவது அகப்பட்டதா? ஒன்றும் கிடைக்கவில்லை. வலது பக்கம் வளைய போடு. எங்கன்னா போடு. 153 பெரிய மீன். எத்தனை மீன்? அல்லேலூயா சொல்லும். என்ன மீன்? 153 பெரிய பெரிய மீன் வந்து பார்க்குறாங்க. இவர் ஏற்கனவே சுட்டு வச்சிருக்கிறார், பாபிக்யூ பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லும். அப்பா இவர் எங்கே போய் வளையா போட்டார்? அப்பா இவர் கடவுள். இவர் யாரு? சொல்லுங்களேன். இவர் யாரு? எங்கேருந்து வரும், எப்படி வரும், எல்லாத்தையும் உருவாக்குனார். சொன்னாவே நடக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம என்ன யோசிப்போம்னா ஒரு பாக்ஸ்குள்ளே தான் யோசிப்போம். இது இப்படி தான் நடக்கும். இது சொல்லுங்களேன். புரியுதா இல்லை? இது இப்படி தான் நடக்கும், அவர் இப்படி தான் வேலை செய்வார், இதுதான் இயற்கை. எப்பா திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் கடவுளுடைய வேலையே. அல்லேலூயா. நீ நினைக்கிற மாதிரி அவர் செயல்படுவதல்ல. அவர் வித்தியாசமாக வேறு வகையாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில், நம்ம யூகிக்க முடியாத வகையில் அவர் செயல்படுகிற தேவன். விளங்குதா இல்லையா? எனக்கு இப்படி தான் நடக்கும். நேச்சுரல். கவனிங்க, நேச்சுரலாக இப்படி தான் நடக்கும். கடவுள் நேச்சுரல் இல்லை, அவர் சூப்பர் நேச்சுரல். அல்லேலூயா. நேச்சுரலாக இப்படி தான். நேச்சுரலாக என்ன நடக்கணும்? நிறைய விஷயம் இருக்குது. நேச்சுரலாக மரியாளுக்கு குழந்தை பிறக்கணும்னா நேச்சுரல் என்ன? கணவன் தேவை இல்லை. இவர் சூப்பர் நேச்சுரல் காட். புரியுதா இல்லையா? மரியாளுக்கு. அல்லேலூயா. ரெண்டாவது, அவர் சூப்பர் நேச்சுரல். இயற்கையாக குழந்தை எப்படி பிறக்கும்? கர்ப்பம் செத்தோன்னு பிறக்குமா? இல்லை, அவர் சூப்பர் நேச்சுரல். அவர் கடவுள். அவர் நீங்கள் யூகிக்க முடியாத, யோசிக்க முடியாத வகையில் அவர் உங்களுக்காக செய்வார். நீங்க யூகிக்க முடியாத, யோசிக்க முடியாத வகையில் அவர் உங்கள் கடன்களை அடைப்பார், உங்கள் சரீர சுகத்தை கொடுப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். நான் சொல்றது வழங்குதா இல்லையா? உங்க பிசினஸை பெருக செய்வார், உங்களுக்கு வேலை கொடுப்பார், உங்களுக்கு படிப்பை கொடுப்பார், உங்களை உபயோகப்படுத்துவார். நம்ம நினைப்போம் நேச்சுரலா இப்படிதான் நடக்கும். நேச்சுரலா
இயற்கையா இதான வழி. இயற்கை முறையெல்லாம் இப்படி தானே இருக்குது. இயற்கை முறையெல்லாம் தேவையில்லை. பைபிளில் நிறைய இயற்கை முறைமைகளை அவர் கடந்து செயல்பட்ட தேவன். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு கோல் இருக்குது, யாரா அபிஷேகம் பண்ணப்பட்டவன்னு கண்டுபிடிக்கணும். 12 பேரும் கோலை கொண்டு வந்து வைக்கிறான். யாரோட கோல் துளிர்ச்சு காய்ச்சு பழுக்குதோ அவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கொண்டு வந்து வச்சா ஓவர் நைட்ல ஒரு அடி வாதும மரம் அது பூத்தது, காய்த்தது, பழுத்தது. ஏன்னா நம்ம சேவிக்கிற ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். நம்ம என்ன நினைப்போம், நம்ம மரம் வச்சோம்னா எவ்வளோ நாள் ஆகுது, அது காத்துக்கிட்டே இருக்கு. எனக்கெல்லாம் கடுப்பாயிரும். மரம் வச்சு இந்த செடி வச்சு உடனே காய்க்கணும். எப்படி காய்க்கணும் புரியுதா இல்லையா? உடனே வளரணும், உடனே. ஆனால் எதுவுமே உடனே நடக்காது. நடக்குமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாவக்காய் வாங்கினோம், அதில் ஒரு பாவப்பழம் இருந்துச்சு. விதையை போட்டு போனேன், 1 வாரம் ஆகுது, ஒன்றுமே ஆகலை. நேற்று போய் பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிருச்சு. என்னடா இது ஒரு புரியுதா இல்லையா? ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. கடவுள் என்ன செய்ய முடியும்? அவர் சூப்பர் நேச்சுரல் ஆண்டவர். அவர் இன்னைக்கு போய் காஞ்சு போன கட்டையை வைக்கிறான், நாளைக்கு பார்த்தா பூத்து காய்ச்சி பழுத்துருச்சு. நாளைக்கு பார்த்தா உங்களுக்கு நடக்குமா சொல்லுங்களேன்? நடக்க வேண்டியது இருந்தால் நடக்க வைப்பார். வேணும்ட்டே நான் போய் வீட்டில் வச்சுட்டு வரும்னா வரவே வராது. புரியுதா இல்லையா? உனக்கு நடக்கணுமா அப்படிப்பட்ட ஒரு சூழலா கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. தண்ணி மேலே நடக்கணுமா ஒரு சூழலா கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா சொல்லுவோம். முடியுமா முடியாதா? முடியும். அவர் சூப்பர் நேச்சுரல். நான் சொல்கிறேன், எனக்கு ஆண்டவர் இப்படி தான் செய்வார், அப்படி தான் பண்ணுவார். இல்லை, அவர் வேற வழி. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். முன்னாடி என்னென்னமோ நடந்துச்சு, அதே மாதிரி இப்போ செய்வார். இல்லை, இப்போ வேற மாதிரி செய்வார். சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ எப்படி செய்வார்? வேற மாதிரி செய்வார். அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களே, வேற மாதிரி செய்வார்னு சொல்லணும். அதை தான் சொல்லுங்களேன். எப்படி செய்வார்? வேற 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 மாதிரி, டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்வார்? ஒரே மெத்தட் போர் தானே அடிக்கும். அவருக்கும் போர் அடிக்குமா? போர் அடிக்காதா? இதே மெத்தட் இல்லைப்பா, நான் வேற மாதிரி செய்ய போகிறேன். அல்லேலூயா. புரியுதா? செங்கடலை பிளந்து விட்டுருவார், சூரியனை சந்திரனை நிறுத்திடுவார், வேற வேற மாதிரி அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவர் பைபிளில் போட்டிருக்க அவர் செய்த அற்புதங்களை எழுதுனா என்ன போதாதான்? புத்தகங்கள் போதாதான். என்ன போதாதான் சொல்லுங்களேன். இயேசு செஞ்சதை எழுதுனது போனால் புத்தகங்கள் போதாதான், உலக கொள்ளாதான். எத்தனை கொள்ளாது? கொஞ்சம் தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதுக்கே உனக்கு பிரமிப்பாக இருக்குது. இன்னும் நிறையெல்லாம் நான் செஞ்சேன், அதெல்லாம் எழுதுனா உலகமும் போதாது, புத்தகமும் போதாது. அல்லேலூயா சொல்லுவோம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்க, வேற மாதிரி உங்களுக்கு செய்வாருங்க. எனக்கு செஞ்ச மாதிரி கிடையாது. சொல்லுங்களேன், எனக்கு செஞ்ச மாதிரி இல்லை, உங்களுக்கு வேற மாதிரி செய்வார். அல்லேலூயா. இன்னும் போகவே இல்லையா நம்ம அந்த இதில்? எதை ஆசீர்வதிக்கிறாரு? முதல்ல அவர் ஆசீர்வதிக்கிறது மீனையும் மச்சங்களையும். அன்னைக்கு அவர் ஆசீர்வதிச்சார், பலுகுதல் பெருகுதல். அப்ப பெருக்கம் என்று சொல்லும் போது பிளஸிங்னாவே, ஆசீர்வாதம் என்றாலே பெருக்கம். அதுல என்ன பெருக்கம்? என் சரீர ஆரோக்கியத்தை அவர் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். சொல்லுங்களேன், எது முக்கியம்? இருக்கிறதுலே என்ன கேட்டால் சரீர ஆரோக்கியம் தான் பெருசு. பிபி இல்லாமல், கொலஸ்ட்ரால் இல்லாமல், தைராய்டு இல்லாமல், டயபெட்டிஸ் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் நான் ஆக்டிவாக வாழ்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இருக்கா? இருக்கு, ஆனால் இல்லை. அப்படியா? இல்லை சொல்லுங்க, வாயை திறந்து இல்லை. அல்லேலூயா. மாத்திரைலாம் போட்டுக்கோங்க, ஆனால் டெய்லி இல்லைன்னு சொல்லுங்கள். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடும். கரெக்டாக இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், டெய்லி எந்திரிச்சு சொல்லணும் எனக்கு பிபி கிடையாது. ஏன் இல்லை? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சிலுவையிலே என்னுடைய பாடுகளை, துக்கங்களை, பலவீனங்களை, நோய்களை அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். சுமந்துட்டாரா இல்லையா? டெய்லி சொல்கிறீங்களா இல்லையா? சொல்லி பாருங்க. அவர் சுமந்துட்டார். அவருடைய தழும்புகளால் நான் என்ன இருக்கிறேன்? குணமாகிறோம். இல்லை, குணமானீர்கள். என்ன நீங்கள்? குணமாகிறோம் என்று ஏசாயா 53. ஆனால் 1 பேதுரு 2:24 குணமானீர்கள். ஆல்ரெடி டன். அல்லேலூயா. எப்படி உங்கள் பாவங்கள் சிலுவையில் ஒரு முடிவுக்கு வந்து உங்களை பரிசுத்தமாக்கினாரோ, அதே போல சிலுவையிலே உங்கள் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கி, உங்கள் வியாதிகளை எல்லாம் நீக்கி அவர் குணமாக்கி விட்டார். சொல்லி பாருங்க. நீங்க லாங் லைஃப். சொல்லுங்க, என்ன லைஃப்? அல்லேலூயா. நான் இன்னும் இதை திரும்பி பேசுவேனான்னு தெரியல, முன்னாடியே சொல்லிடுறேன். யோபுவோட ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் சொல்லுகிறேன். யாரோட ஆசீர்வாதத்தை சொல்லுங்களேன்? யாரோட ஆசீர்வாதம் வாசிக்கிறீங்களா? யோபின் ஆசீர்வாதம்.
யோபின் ஆசீர்வாதம். நான் வரப்போ ஆண்டவரே ஒரு வார்த்தை கூட நான் பேசக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் வர்றது அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். ஏசாயா யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் கடைசி அதிகாரம். யோபுவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன். யோபு 42வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? யோபு 42:12 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. எதெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் எப்படி வந்துருச்சு? டபுள் போர்ஷன். சொல்லுங்க எப்படி? எப்பா நான் இழந்துட்டேனே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் ஒன்றுமே கிடைக்காது. போயிருச்சு. நிறைய பேர் அது போயிருச்சு இது போயிட்டு போகுது. சொல்லுங்க, வாயை தந்து தான் சொல்லுங்களேன். போனால் போகட்டும் சொல்ல மாட்டேன்றீங்க. யார்கிட்ட சொல்லுது? சொல்ல மாட்டீங்க. போனால் போகட்டும். ஏன்னா நீ போன்னு விட்டு பாரு, அங்கே வரப்போகுது, பயங்கரமாக வரப்போகுது. அல்லேலூயா. இழந்துட்டீங்களா? இழந்ததையே யோசிச்சுக்கிட்டு இருக்காத. இழந்ததையே சரீரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், திரும்பி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்குறேன். என்ன பலனை? பைபிள் சொல்லுது, கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயதா. உங்கள் வயது கழுகுக்கு சமானமாய் ரினியூ பண்ணுறாராம். வயது ஆயிடுச்சு, வயது, ஆனால் திருப்பி வாழ வயதுக்குள்ளே கொண்டு வந்துடுறார். அப்போ என்னைக்கும் நீங்கள் என்னவா தான் இருக்கிறீங்க? என்னைக்கு என்னவா தான் இருக்கீங்க? என்னைக்கும் நான் எங்கே தான் சொல்லுங்கள். என்னைக்கும் யார் கூட தான்? நீங்கள் வயசானவங்க கூடயே போய் வயசாக பேசுகிறான் பாருங்க, அவங்க கூடயே சேரக்கூடாது. சின்ன பசங்க கூடவே சேர்ந்துக்கிட்டு இருங்க. யார் கூட சேரணும்? ஆமாம், அது சின்ன பசங்க மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? ஏன்னா என் வயதை திரும்ப அவர் என்ன ஆக்குறாரு? வயசு ஆகலை, வயது ஆகுது, திரும்ப விடமாட்டார். எப்போ உனக்கு வயது ஆயிடுச்சா, திரும்ப உன்னை நான் வாழ வயதாக்குறேன். அல்லேலூயா சொல்லுவோம். நேற்று நான் தலை வாரிட்டு கண்ணாடிக்கிட்ட போய் பார்த்தேன். ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. வெள்ளை 80% வெள்ளையாகி போச்சு. நான் வீட்டில் சொன்னேன், ஐயோ ரொம்ப வெள்ளையாகி போச்சு, கலர் அடிச்சிருங்க. நீங்கள் தான் பெப்பர் சால்ட்டு சொல்கிறீங்களேன்னு. கலர் அடிக்கிறது தப்பு கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோம். ஏன்னா வயதை திரும்ப. ஆனால் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. ஆண்டவரே இதெல்லாம் முன்னாடியே செஞ்சுருக்கணும், இதெல்லாம் வெள்ளையாக ஆகக்கூடாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். புரியுதா இல்லையா? ஆக மாட்டாரா என்ன? அவரால் முடியும். ஏன் தெரியுமா? ஒரு பெரிய குடும்பம். என்ன இங்கே ஒரு பர்த்டே ப்ரேயர் நடந்துச்சு. ஜான் ஜபராஜ் வந்திருந்தார். அவங்க பையனை தூக்குனே, தாத்தா என்னை விடுங்க தாத்தான்ட்டான். ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல, 2வது தடவையும் சொல்லிட்டான். அப்புறம் சொன்னேன், எப்பா ஐயா என்னய்யா உங்கள் பையன் தாத்தான்றாடி. அவன் தாத்தா இல்லைடா, ஏன்னா முடிய வச்ச இடம் இதுதான் சொல்லுவேன். சன் இது பித்தனர சன். புரியுதா இல்லையா? யோபோட ஆசீர்வாதம் என்ன? யோபோட ஆசீர்வாதம் என்ன? அவன் முன்னிலைமையிலும் பின்னிலைமையை அவர் என்ன பண்ணாரு? அப்போ உங்களுக்கு பின்னிலைமை ஆசீர்வாதம் தான். என்ன முன்னிலைமையில் நான் சொல்கிறேன், உங்கள் பின்னிலைமை என்ன? முன்னாடி ஏசு இல்லை, இப்போ ஏசு வந்துட்டார். ஆகையால் என்னோட பின்னிலைமை பயங்கரமான ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுவோம். எதெல்லாம் இழந்ததை யோசிக்காதீங்க. போனால் போகட்டும் போகுது, போயிட்டு போ. அல்லேலூயா. நிறைய பேர் லாஸ் ஆனதையே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ போயிருச்சு, அவ்வளோ. எப்பா கோடி கோடியாக உங்களுக்கு தரப்போகிறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். கூகுள்னா 1க்கு அப்புறம் 100 0. கூகுள்னா 1க்கு அப்புறம் சென்டிலியன்னு இருக்குது. சென்டிலியன் அப்படின்னா 1க்கு அப்புறம் 300 0. எத்தனை 0? வாயை திறந்து தான் சொல்லு. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோமா? யோசிக்க மாட்டோம். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். ஏதோ நீங்கள் உங்கள் கெப்பாசிட்டியை நினச்சிங்கன்னா அப்படியே தான் இருப்பீங்க. ஆனால் உங்கள் கடவுளோட கெப்பாசிட்டி, அவர் எவ்வளோ பெரியவர் நினைக்கிறப்ப அந்த லெவலில் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவரை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? சொல்லுங்களேன், யாரை பார்க்கணும்? நான் நேற்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நானாக ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், எப்போ நீ ரொம்ப பேசுகிற, நீ என்ன கேட்கணும், என்ன பண்ணணும்? உங்களுக்கு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும்னா நீங்கள் ஓவர் ஜெபம் பண்ணாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். நடா இவர் இப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க. அவர் பேசுகிறத கேளுங்க. அதுதான் ப்ரேயரு. யார் பேசுகிறத கேட்கணும்? போய் ஜபத்தில் போய் உட்காந்திங்கன்னா அவர் உங்ககிட்ட பேசுவார். நீங்கள் ஓவராக நிறைய பேர் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிக வசனிப்பினால் ஜபம் கேட்கப்படும். அப்போ உனக்கு வேண்டியது என்னதுன்னு அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? சொல்லுங்களேன், உங்களுக்கு வேண்டியது தெரியுமா தெரியாதா?
சிம்பிள் ப்ரேயர், அவ்வளோ. ஆண்டவரே எனக்கு என்ன வேணும்னு தெரியும், உங்களுக்கு அதெல்லாம் தருவீங்க, தருவாரா இல்லையா? என்ன பிரச்சனைன்னா அவருக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் நிறைய போட்டு குழப்பறது, எனக்கு அது வேணும் இது வேணும். அப்பா உமாக்கு தெரியும்னு சொல்லி பாருங்களேன், உங்களுக்கு லைன் கட்டி எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அல்லையா சொல்லும். ஜபான்னா என்ன, நான் பேசிக்கிட்டே இருக்கிறதில்ல, கொஞ்சம் உட்காந்திங்கன்னா அவர் ஐடியாலாம் தருவார், அவர் பேசுவார். அவர் என்ன பண்ணுவார்? பேசுவார். அவர் பேசுகிறத கேட்டாவே வாழ்க்கை மாறிடும். சொல்லுங்கள், அவர் பேசுகிறத கேட்டாவே வாழ்க்கை மாறிடும். எங்கே அவர் பேசுகிறத கேட்குறோம்? நானாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன நினப்பு, நான் பேசிக்கிட்டே இருக்கணும், அதான் அப்போ தான் அவருக்கு பிடிக்கும். இல்லை, நான் பேசிக்கிட்டே இருந்தால் தான் அவருக்கு பிடிக்குன்றது தப்பான ப்ரேயர். அல்லையா சொல்லும். சொல்கிறது விளங்குதா இல்லையா? அவர் பேசுகிறத நான் கேட்கணும். அவர் பேசுகிறத உங்கள் ப்ரேயர் இப்படி மாற்றி பாருங்களேன். உங்கள் ஜப நேரத்தில் போய் கொஞ்சம் உட்காந்து, அப்பா நீங்கள் பேசுங்கப்பா. பேசுவாரா மாட்டாரா? சொல்லுங்களேன். என்ன பண்ணுவார்? பேசுவார். நான் யோசிச்சு பார்த்தேன், 2 ப்ரேயர் இருக்குது, 2 கைண்ட் ஆஃப் ப்ரேயர். ஒன்று ஸ்மார்ட் ப்ரேயர், இன்னொன்று ஹார்ட் ப்ரேயர். அல்லேலூயா. இன்னொன்று ஒரு ப்ரேயர் என்ன ப்ரேயர்? 2 வேலை இருக்கு இல்லையா? ஸ்மார்ட் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்குனா கஷ்டப்பட்டு போராடுறது, ஸ்மார்ட் ஒர்க்குனா அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிடுறது. புரியுதா இல்லையா? அசால்ட்டாக உங்கள் ப்ரேயர். ஸ்மார்ட் ப்ரேயர்னால் என்ன அர்த்தம்னா, இயேசு எனக்காக ஜெபிக்கிறார், ஆவியானவர் எனக்காக ஜெபிக்கிறார், ரத்தம் எனக்காக வேண்டுதல் செய்து, இதுதான் ஸ்மார்ட் ப்ரேயர். ஹார்ட் ப்ரேயர்னால் நான் போராடுறது, செல்ஃப் எஃபர்ட். நீங்கள் எதை சார்ந்துக்கணும்னா ஸ்மார்ட் ப்ரேயரை சார்ந்துக்கணும். அல்லேலூயா. லிசனராக இருக்கணும். யாராக இருக்கணும்? சொல்ல மாட்டேன்றீங்க. ஆவியானவர் சொல்கிற வார்த்தையை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. அப்போ சரி, பெருக்கம் அப்படின்னு நான் சொன்னேன். எதில் வந்தோம்? யோபுவின் ஆசீர்வாதம் அவனுக்கு எல்லாமே 2 மடங்கா. சொல்லுங்கள், எத்தனை மடங்கு? சொல்லுங்கள், எத்தனை மடங்கு? ஏதாவது இழந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? சொல்லுங்கள், ஏதாவது இழந்த எவ்வளோ வரும்? இயேசு சொன்னார் 2 மடங்கு இது. இன்னொன்று இயேசு சொன்னது சொல்கிறேன், என் நிமித்தம் தகப்பனையாவது தாயையாவது வீடையாவது எதையாவது விட்டு எத்தனை மடங்கு? ஏன்னா சொல்கிறவங்களுக்கெல்லாம் 100 தனியாக வரும். சொல்லாதவங்க தெரிஞ்சுக்கணும், இப்படி ஒரு வசனம் இருக்கா. எத்தனை மடங்கு தருவாரா? 100 மடங்கு, 100 ஃபோல்டு. எத்தனை மடங்கு? 100 ஃபோல்டு. ஒரு மக்காச்சோளம் இருக்கு இல்லையா, கான், அதில் அந்த குட்டி குட்டி கானாக இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கானை எடுத்து நீங்கள் விதைச்சிங்கன்னா அதில் 800 கான் வருமா. எத்தனை கான் வரும்? 800 கான் வர வைக்க முடியுமா? ஆண்டவர் உங்களை 100 மடங்கு. அப்புறம் போட்டிருக்கு பாருங்க, 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. அடுத்தது 13. சத்தமா வாசிங்க. மூத்த மகளுக்கு என்ன பேரு? ஜெமிமான்னு பேர். அங்கே ஒரு ஜெமிமா இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க. மூத்த மகளுக்கு என்ன பேரு? ஆமா. அப்புறம் கெட்சியால். அப்புறம் 3வது மகளுக்கு கெரேனாப் என்று பெயரிட்டான். தேசத்திலே எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல யார் கிடையாது. எப்போ யோபோட ஆசீர்வாதம் என்னன்னா, உங்கள் மகள்கள்லாம் அழகாக இருப்பாங்க. யாராக இருப்பாங்க? அப்போ மகன்கள்லாம் அசிங்கமாக இருப்பாங்க. இல்லை, அவனுங்க இன்னும் அழகாக இருப்பானுங்க. அழகாக இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? உன் மகன் அழகாக இருக்கணும், உன் மனைவி அழகாக இருப்பான். கரெக்டா? சொல்ல மாட்டேன்றீங்க. என்ன பாஸ்டர், என்ன இப்போ சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. முன்னாடியே நீங்கள் அதெல்லாம் யோசிச்சிருக்க. இன்னொன்று சொல்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ண பிற்பாடு அவங்க அழகாயிட்டாங்க, மனைவியும் சரி கணவனும் சரி. கரெக்டா இல்லையா? இல்லையா? அல்லேலூயா. ஆமாம். யோபின் குமார்த்திகளை போல யாரும் இல்லையா? சௌந்தர்யம் தேசம் எங்கும். சொல்லுங்க, எங்க எங்க? ஏன் அவ்வளோ பியூட்டிஃபுல்? அல்லேலூயா சொல்லும். ஏன் பியூட்டிஃபுல்னா அவங்க ஒய்ஃபும் பியூட்டிஃபுல். அல்லேலூயா சொல்லும். புரியுதா இல்லையா? இல்லை. அப்புறம் அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவில் அவர்களுக்கு என்ன கொடுத்தானா? இது பெரிய பிளெஸிங்க. என்ன பண்ணுவாங்க அப்பாலாம்? பையனுக்கு தான் கொடுப்பாங்க. இவன் என்ன சொன்னான்? பொண்ணுங்களுக்கும் சுதந்திரம் கொடுத்தான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை? கரெக்டா இல்லையா? அடுத்தது, இதற்கு பின்பு யோபு எத்தனை வருஷம் இருந்தா? யோபு எத்தனை வருஷம் இருந்தா? நீங்கள் எத்தனை வருஷம் இருப்பீங்க? எப்போ சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் சொல்கிறார், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை. இப்போ நான் சாக மாட்டேன். சொல்லுங்க, நான் சாக மாட்டேன். சாவு ரொம்ப தூரம், ரொம்ப தூரம், நான் எட்டி பார்க்க முடியாத தூரத்தில் இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோம். அது இன்ஃபினிட் தூரத்தில் இருக்குது. எவ்வளோ தூரம்? சொல்ல மாட்டேன்றீங்க.
எதுக்கு நான் பழைச்சிருப்பேன்? நான் கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்பேன். அவர் எனக்கு 140 வருஷம் கொடுத்ததை அறிவிப்பேன். அழகான மனைவியை கொடுத்ததை அறிவிப்பேன். அழகான பிள்ளைகளை கொடுத்ததை அறிவிப்பேன். எனக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு, அதை அறிவிப்பேன். என் தோலை மாற்றினாரு, அதை அறிவிப்பேன். என் இழப்பை மாற்றினாரு, அதை அறிவிப்பேன். அதனால நான் 140 வருஷம் இருப்பேன். அல்லேலூயா சொல்லுவோம். நான் சொல்கிறேன், அன்னைக்கு பார்த்தேன் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் அந்த வார்த்தையை கேட்டவனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சாவு தூரம். சொல்லுங்கள், சாவு ரொம்ப ரொம்ப தூரம். சொல்ல மாட்டேன்றீங்க. நித்திய தூரம் சொல்லுங்களேன், அப்போ தான் உங்களுக்கு நடக்குங்க. அல்லேலூயா. யாருக்காவது சாவுறதுக்கு விருப்பம் இருக்குமா? இருக்கு. எப்படியாவது பிழைக்க வச்சுருங்க. எப்படியாவது. சொல்ல மாட்டேன்றீங்க. அல்லேலூயா. அதை வெறுங்க. அதை என்ன பண்ணுங்க? நான் வெறுக்கிறேன். அது தூரம் சொல்லுங்கள். அது எவ்வளோ தூரம்? நித்திய தூரம் சொல்லுங்கள். எவ்வளோ தூரம்? ஆமாம். 140 வருஷம் உயிரோடு இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? எத்தனை? 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். எத்தனை தலைமுறை பார்ப்பீங்க? பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்கள், 4 தலைமுறை. ஏன் சொல்லணும்னா, ஆசீர்வாதம் வார்த்தையால் ரிலீஸ் பண்ணப்படுகிறது. சொல்கிறப்ப நடக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். சொல்கிறப்ப என்ன பண்ணோம்? இன்னும் செய்திக்குள்ளே போகலையே. அல்லேலூயா. 1வது அதிகாரம் ஆதியாகமம் 1. எதை ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி என்ன சொன்னேன்னா, ஆசீர்வாதம்னாவே இன்க்ரீஸ், பெருக்கம். சொல்லுங்க, பெருக்கம். என்ன பெருக்கம்? உங்கள் சரீர ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய பெருக்கம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், காலேபோட ஆரோக்கியத்தை பார்க்கலும். யாரோட ஆரோக்கியம்? காலேபோட ஆரோக்கியம். மோசேயோட 120 வயசில் மோசேக்கு கண்ணு டிம்மாகவே இல்லை. காலேபோட ஆரோக்கியம், மோசேயோட ஆரோக்கியம், இவைகள் எல்லாவற்றை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் தேவன் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தின் பெருக்கத்தை தருகிறார். யோபு 140 வருஷம் இருந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க. 4 தலைமுறையை பார்ப்பீங்க. எத்தனை தலைமுறை? 4 தலைமுறைன்னா என்னன்னா, என் பிள்ளை, அவனோட பிள்ளை, அவனோட பிள்ளை, அவனோட பிள்ளை. அல்லேலூயா சொல்லுவோம். எங்கள் தாத்தாவுக்கு 101 வயசு ஆகுது. எத்தனை வயசு ஆகுது? எங்கள் அம்மாவோட அப்பாவுக்கு இன்னும் ஸ்டடியாக தான் இருக்கிறா. போனால் எனக்கு ஒரு என்ன ஃபோன் அது? இந்த ஃபோன் பேர் என்ன? இல்லை இந்த படம்லாம் வருது. டச் ஃபோன் வாங்கி தடான்றாரு. என்ன ஃபோன் வாங்கி தரணுமா? போகிறவங்க எல்லாருக்கிட்டையும் அவர் வச்சுருக்கு சாதா ஃபோன் தான். டாப்அப் பண்ணி ஒரு நாள் பார்க்குறேன் 1000 ரூபா இருக்குது. யாருக்கிட்டையும் பேசுகிறேன், டாப்அப் பண்ணி விட்றா. என்ன மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா மாப்பிள்ளை டாப்அப் பண்ணி விடு மாப்பிள்ளைன்னு வர. தாத்தா எங்கள் அம்மாவோட அப்பா 101 வயசு. அவர் என்ன பார்த்துட்டாரு? எங்கள் தம்பியோட பிள்ளைய பார்த்துட்டார், பேத்தியோட மகனையே பார்த்துட்டார். 4 தலைமுறை. சொல்லுங்கள், எத்தனை தலைமுறை? அல்லேலூயா. வயசாகுதேன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு வயசே ஆகலை. அல்லேலூயா சொல்லுவோம். கொஞ்சம் நரமுடி வந்தோன்னே இந்த தாத்தா மாதிரியெல்லாம் செயல்படாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அப்பா நான் தாத்தாவாயிட்டேன் அப்படின்ற எண்ணமே வரக்கூடாது. முதல்ல யார் ஆசீர்வதிச்சாரு? மச்சங்களை. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம அதெல்லாம் கூட ஆசீர்வதிக்கலாம். என்ன ஆசீர்வதிக்கலாம்? மச்சங்களை ஆசீர்வதிக்கலாமா இல்லையா? அல்லேலூயா சொல்லுவோம். அவர் ஆசீர்வதிச்சாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் பின்னாடி வர்றேன். மச்சங்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி பெருக்கம். அல்லேலூயா. இப்போ சயின்ஸே சொல்லுது, வீட்டில் ஒரு மரம் இருக்குதா, அந்த மரத்துக்கிட்ட போய் ஒரு அழகான மியூசிக்கை போட்டு விட்டா அந்த மரத்தில் காய்கள் சீக்கிரமாக காய்க்குமா. புரியுதா இல்லையா? மரத்தை பார்த்து பேச சொல்லுது. அதுக்கு உயிர் இருக்குது. புரியுதா இல்லையா? உயிர் இருக்குது. அதை கடவுள் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஒன்று, மச்சங்களை ஆசீர்வதித்தார். 2வது எதை ஆசீர்வதிச்சாரு? 26வது அதிகாரம் 27 1 27 26 வசனம் வாசிங்க. 1 27 26. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி 27 பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன பண்ணாரு? ஒன்று, இந்த உயிரினங்களை ஆசீர்வதிக்கிறார். மீன், பறவை, மனுஷன், மாடு, ஆடு, இதெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். 2வது எதை ஆசீர்வதிக்கிறார்னா, மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். மனுஷனை. இந்த மனுஷனுடைய ஆசீர்வாதத்தில், ஆசீர்வாதம் என்றால் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவன் எதற்காக உண்டாக்கப்பட்டாரோ அந்த
அவர் உண்டாக்கின நோக்கத்தை நிறைவேற்றுவது தான் ஆசீர்வாதம். புரியுதா இல்லையா? மச்சங்கள் மீன்லாம் பெருகணுன்றது அவரோட நோக்கம், அது பெருகணும், அது ஆசீர்வாதம். இங்க மனுஷனை பலுகி பெருகுங்கள் என்பதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. அவங்கிட்ட என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பு, அதை கீழ்ப்படுத்து, அதை என்ன பண்ணு, சப்டியூ பண்ணு, அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன பண்ணாரா? அப்ப ரெண்டாவது மனுஷன் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டுகொள், கீழ்ப்படுத்து என்று மனிதனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இது ஆதாம் மேல் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் தான் முழு மனுக்குலத்துக்கான ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? பழுகணும், பெருகணும், பூமியை நிரப்பணும், கீழ்ப்படுத்தணும், ஆண்டு கொள்ளணும். என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. அப்போ நான் இதை பைபிள் வாசிக்கிட்டே வர்றேன். எப்பா, மச்சங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, மனுஷனை ஆசீர்வதிக்கிறீங்க. மூணாவது பார்த்தோம் இல்லையா? ரெண்டாவது அதிகாரம் 3வது வசனம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை என்ன பண்ணாரா? என்ன பாருங்க, 7ஆம் நாளை. அப்ப மிருகத்தை ஆசீர்வதிச்சாரு, மனுஷனை ஆசீர்வதிச்சாரு. இப்போ ஒரு நாளை ஆசீர்வதிக்கிறார். எதை ஆசீர்வதிக்கிறாரு? ஒரு நாளை அதை பரிசுத்தப்படுத்தி அந்த நாளை ஆசீர்வதிக்கிறாராம், பிளஸ் பண்றாரு. அல்லேலூயா. அந்த நாளை அவர் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன். இவர் ஆசீர்வதித்தார். இவர் என்ன பண்ணாரு? சொல்லுங்களேன். இவர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சார். இவருக்கு அப்புறம் பைபிள்ல தேவன் ஆசீர்வதித்ததுக்கு அப்புறம் முதல்ல ஆசீர்வாதத்தை சொன்ன மனுஷன் யாரு? ஆசீர்வாதத்தை சொன்னவன் நீங்க சொல்ற யாருமே கிடையாது. நோவா. யார் சொன்னா? நோவா ஒரு நாள் குடிச்சு வெறிச்சு இருக்கிறான். அப்பொழுது ஒரு மகன் ஒருத்தன் வந்து அவனுடைய நிர்வாணத்தை பார்த்துட்டான். அவன் நிர்வாணத்தை பார்த்தவனை அவன் சபிக்கிறான். காம் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. காம் யார் ஆசீர்வதிக்கிறான்? ஆசீர்வதிக்கிறான், காம சபிக்கிறான். முதல்ல ஆசீர்வாதத்தை சொன்ன மனிதன் யார் என்றால் யாரு? நோவா. அப்ப என்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். தேவன் மனிதனை படைக்கும் போது அவனுக்குள் ஒரு ஆசீர்வதிக்கிற தன்மையோடு அவனை உருவாக்கினார். நான் சொல்றது விளங்குதா இல்லையா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். சொல்றது விளங்குதா இல்லையா? அவனுக்குள்ளேயே பிளஸ்ஸிங் இருக்குதுங்க, ஆசீர்வதிக்கிற தன்மை. அவன் வீழ்ச்சி அடைந்ததுனால தான் அவனுக்குள்ள இருந்து சாபம் வந்துச்சு. ஆனா அவனுக்குள்ள தேவன் எதை வச்சிருந்தார்னா ஆசீர்வதிக்கிற ஒரு தன்மையை வைத்திருந்தார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா? ஆதாமை உண்டாக்குனாரு. அவனுக்குள்ள ஒரு ரெவலேஷன் இருந்துச்சு. ஆதாமுக்கு அவன் விலாவை எடுத்ததும் தெரியாது, அதுல இருந்து பெண்ணை உருவாக்குனதும் தெரியாது. அவன் எந்திரிச்சோன்னு சொல்றான், இவள் என் மாம்சத்தில் மாம்சமும் என் எலும்பில் எலும்புமாய் இருக்கிறாள். என் எலும்பில். இவனுக்கு எப்படிங்க தெரியும்? அவனுக்குள்ள ஒரு ரெவலேஷன், அவனுக்குள்ள ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் ஸ்பிரிட் அவர் ஊதின சுவாசத்துக்குள்ள இருந்துச்சு. அதே மாதிரி நோவாக்குள்ள ஒரு ஆசீர்வதிக்கிற ஒரு தன்மை இருந்தது. ஆகையால் அவன் என்ன பண்ணான்னா தன் மகனை அவன் ஆசீர்வதித்தான். அவனை ஆசீர்வதிச்சான். இப்படி பைபிள்ல ஆசீர்வாதம் சொன்னவங்க நிறைய பேரை பார்க்கலாம். ஈசாக்கு யாக்கோபை தெரியாம ஆசீர்வதிச்சிடறான். எப்படி ஆசீர்வதிக்கிறா? தெரியாம ஆசீர்வதிச்சிடலாம். நினைச்சா அந்த ஆசீர்வாதத்தை எடுக்கலாம். ஆனால் என்ன நடந்துச்சு? நான் ஆசீர்வதிச்சிட்டேன்பா, ஆசீர்வாதமா இருப்பான்ட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னு தெரியுங்களா? முதல்ல சொன்ன பவர் ஆஃப் பிளஸிங், ஆசீர்வாதத்தின் வல்லமை. அல்லேலூயா. ரெண்டாவது ஆசீர்வதிக்கிற வல்லமை. அப்புறம் கவனிங்க, ஆசீர்வாதத்தை தான் சொல்லிட்டு வர்றேன். முதல்ல தேவன், நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், பறவை மிருகம் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார், மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். இப்போ ஒரு நாளை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு நாளை ஆசீர்வதிக்கிறார். பைபிள்ல முதல்ல ஆசீர்வாதத்தை சொன்னவன் யாரு? நோவா.
அதுக்கப்புறம் ஈசாக்கு யாக்கோபின் மேல் உச்சரிக்கிற ஆசீர்வாதம், யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம்லாம் வருது. என்னாகமத்தில் கடவுளே சொல்லித்தரார், இப்படி ஆசீர்வதிப்பா, இப்படி என்ன பண்ணு, என்ன ஆசீர்வாதம் அது? என்னாகமம் 6வது அதிகாரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை. இது கர்த்தருடைய நாமமா? இதையே நீ சொல்லணும். எபிரேய வார்த்தையில் பிரசன்ஸுக்கு சரியான வார்த்தை இல்லையா? பிரசன்ஸ்னாவே முகம்னு அர்த்தமா. பிரசன்ஸ்னாவே முகம், பனீம், ஆண்டவருடைய முகம். எப்பெல்லாம் தேவ பிரசன்னம்னு சொல்கிறோமோ அங்கெல்லாம் தேவனுடைய முகத்தின் ஆக்கிரமிப்பு, தேவனுடைய முகத்தின் ஆக்கிரமிப்பு. இந்த இடத்துல தேவனுடைய முகம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பிரசன்ஸ்னாவே காட்ஸ் ஃபேஸ், பனீம். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணு, சொல்லு. என்னாகமம் 6வது அதிகாரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கணும், கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்கணும், கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை என்ன பண்ணணும், கட்டளையிடணும். அல்லேலூயா சொல்லுவோம். இதெல்லாம் தேவன் வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். பைபிளில் என்னென்னலாம் ஆசீர்வாதம் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்குரிய ஆசீர்வாதம். சொல்லுங்கள், அதெல்லாம் யாருக்குரிய ஆசீர்வாதம்? சொல்ல மாட்டேன்றீங்க. அதெல்லாம் யாருக்குரிய ஆசீர்வாதம்? அல்லேலூயா. நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போக விரும்புகிறேன். எனக்கு கவனிங்க. மனிதன், முதல்ல மிருகங்கள், மனிதன், அப்புறம் ஒரு நாள் அவர் ஆசீர்வதிக்கிறார். பைபிளில் யாரெல்லாம் ஆசீர்வதித்து கொண்டு வந்தார்கள் என்பதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நான் உங்களுக்கு ஒரு சில ஆசீர்வாதங்களை சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறேன். ஒரு நாளை ஆசீர்வதித்தார்ன்றப்ப இந்த புது வருஷம் வந்துருச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த வருஷம் அந்த வருஷம் அந்த வருஷம் சொல்கிறாங்களா இல்லையா? இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே வார்த்தையை சொல்லியிருப்பார். இயர் ஆஃப் என்னது சொல்லுங்களேன். அப்போ ஒரு ரெஸ்டோரேஷன், இப்போ ஒரு ரெஸ்டோரேஷனா? இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். வருடத்தை என்ன வருஷம்? எல்லா வருஷமும் சொல்லுங்க, எனக்கு எல்லா வருஷமும் நன்மையினால முடிசூட்டிய வருஷம். அதுக்கு அடுத்த வார்த்தை, உமது பாதை நெய்யாய் பொழிகிறது. சொல்ல மாட்டேன். 65:11 என்ன வாசிங்க? சங்கீதம் 65:11. வருடத்தை உம்முடைய நன்மையால், யாருடைய நன்மையால்? அவரோட நன்மையால் இந்த 2024 எனக்கு முடிசூட்டப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, நீங்கள் விசுவாசிக்கிறதா உங்களுக்கு நடக்கும். கொஞ்சம் கூட வியாதியின் சிந்தை, மரணத்தின் சிந்தை, தரித்திரத்தின் சிந்தை, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடும் என்ற சிந்தையே இருக்கக்கூடாது. அதெல்லாம் மாறிடணும். அதெல்லாம் என்ன பண்ணிடணும் சொல்லுங்களேன்? அதெல்லாம் மாறிடணும். அந்த எண்ணெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற எண்ணம், அதெல்லாம் வீழ்ச்சியின் மனது. அதெல்லாம் என்ன மனது சொல்லுங்களேன்? நீங்கள் புது சிருஷ்டி, நீங்கள் பழைய சிருஷ்டி கிடையாது. புது சிருஷ்டின்னா எனக்கு புதிய சிந்தை, அல்லேலூயா, புதிய எண்ணங்கள். பழசெல்லாம் வர்றப்ப நான் அதுக்கு பயப்பட மாட்டேன். அதுக்கு என்ன பண்ண மாட்டேன்? நீங்கள் இதெல்லாம் டிஸ்டிங்விஷ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சீக்கிரட்டை சொல்லித்தரங்க. அப்படிங்க சில எண்ணங்கள் வரும். நிறைய பேர் எண்ணங்களுக்கு பயப்படுவாங்க. எதுக்கு பயப்படுவாங்க? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டேன். இந்த எண்ணம் எல்லாத்தையும், ஒரு எண்ணத்தை நான் சொல்கிறது இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணணும்னு நினச்சேன் எங்கள் சபையில். என்னென்னா, உணர்ந்து கொள்வது பெரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? புரிஞ்சுக்கிறது. ஒரு சிலர் குடும்பத்தில் கணவன் மனைவி இது போகிறேன், கணவன் மனைவிக்கு என்ன பிரச்சனை? புரிஞ்சுக்காது தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? சொல்ல மாட்டேன்றீங்க. நிறைய பேர் பிரிஞ்சு போகிறதுக்கு, உறவுகள் பிரிவதற்கு காரணம்னா அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. புரிஞ்சுக்கணும், இதனால தான்ப்பா இது ஆச்சு, புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. புரியாமல் அதை போட்டு பெரிய பிரச்சனை. வசனத்தை என்ன பண்ணணும்? வசனத்தை என்ன பண்ணணும்? இப்போ சொல்கிறேன் கேளுங்க. நம்ம மனசில் எண்ணங்கள் உருவாகுது. உருவாதா இல்லையா? உருவாதா இல்லையா? அந்த எண்ணத்தை திரும்ப திரும்ப யோசிக்கிறப்ப அதுதான் நம்பிக்கையாய் மாறுகிறது. அதான் என்ன மாறுது? சொல்லுங்களேன், என்ன பண்ணுது? இப்போ இந்த மீடியா எல்லாமே எதில் கை வைக்கிறான்னா, உங்கள் எண்ணத்தை மாற்றுறதில் கை வச்சு, வீட்டில் வர்ற இதை அந்த ஆடெல்லாம் பார்த்து இதெல்லாம் போட்டால் சீக்கிரமாக வெள்ளையாயிரும்னு போடுறீங்க. வெள்ளையாலாம் ஆக முடியாது. ஏன்னா அவங்க நம்பிக்கை அவன் மாற்றுறான். எண்ணங்கள் என்ன செய்கிறது என்றால், அதை திரும்ப 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 யோசிக்கும் போது அது நம்பிக்கையாய் மாறுகிறது, அது அரணாய் மாறுகிறது. என்ன பண்ணுறோம்னா அதை நோக்கி தான் நம்ம போவோம். அதுதான் நமக்கு நடக்க போகுதுன்னு நினைப்போம். சொல்கிறது புரியுதா இல்லையா? இப்போ இன்னொன்று சொல்கிறேன். அந்த எண்ணம் எங்கேருந்து உருவாச்சு? உங்களுக்குள்ளேருந்து உருவாகிருக்கும். ஏதோ ஒரு வியாதி நமக்கு இருக்குது, ஏதோ ஒரு பலவீனம் நமக்கு இருக்குது. இன்னொன்று சொல்லுவாங்க, டாக்டர் உனக்கு இது வந்துருச்சு, நீ அவ்வளோதான்ருவான். புரியுதா இல்லையா? அதே யோசிக்கிறது, அதே போய் கூகுளில் சர்ச் பண்ணுறது,
என்ன இருக்கும், இப்படியா அப்படியா, அதே யோசிச்சு அது ஒரு எண்ணமாகி அது உன்னை அப்படியே முடக்கி விட்டுரும். அல்லேலூயா. புது சிருஷ்டி ஆனோடனே என் எண்ணத்தை அவர் மாற்றிட்டார். இப்போ என்ன பண்ண முடியுதுன்னா, அப்பா இந்த எண்ணம்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து வரல, அதனால் இதுக்கு நான் பயப்பட போகிறதில்ல. அல்லேலூயா சொல்லுவோம். புரியுதா இல்லையா? என் எண்ணம் கிறிஸ்துவின் எண்ணம். என் எண்ணம் யாரோட எண்ணம்? என் எண்ணம் பைபிள் தான் என் மைண்டு. சொல்லுங்கள், என் பைபிள் தான். பைபிள் யாரோட மைண்டு? பைபிள் காடோட மைண்டு. சொல்லுங்கள், பைபிள் யாரோட மைண்டு? ஆண்டவர் சபிக்க விரும்புகிறாரா, ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா? ஏன் அப்பா சபிக்கிறத பற்றி நம்ம பேசணும்? ஆசீர்வாதம்ன்றது தான் நல்லது. ஆசீர்வாதம் சொல்லுங்கள். ஆசீர்வாதம்னாவே நல்லது தான். ஆசீர்வாதம்னாவே ஆரோக்கியம், ஆசீர்வாதம்னாவே சுகம், ஆசீர்வாதம்னாவே ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம்னாவே வெற்றி, இதெல்லாம் ஆசீர்வாதம். தேவன் ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை விரும்புங்கள். ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுங்க? விரும்புங்க. வருஷத்தை என்ன பண்ணுறாரா? நன்மையா இல்லை, அவரோட நன்மை, உமது நன்மை, அவரோட நன்மை. எனக்கு 2024 கிடையாது, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் எனக்கு வருடத்தை இதனால் முடிச்சுட்றாரு. உமது பாதைகள் எப்படி பொழியுதான்? நெய்யா பவுண்டி, நெய்யா பொழியுது, செழிப்பாக இருக்குது. ஆகையினால இன்றைக்கு இவனை சொல்கிறேன், அவர் ஒரு நாள் ஆசீர்வதிச்சாரு, வருஷத்தை நாம் ஆரம்பத்தில் ஒரு வசனம் வாசித்தோம், சங்கீதம் ஏசாயா 61 கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்த என்னை அனுப்பினார். ஏசு எதுக்கு வந்தார்னா, உங்களுக்கு ஒரு அனுக்கிரக வருஷம் இருக்கு, இயர் ஆஃப் அக்செப்டன்ஸ், நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா சொல்லுவோம். உங்கள் வருஷங்களை சொல்கிறேன் நான். யோபுல வாசிக்கிறோம், நீங்கள் அடங்கி சேவித்தால் உங்கள் நாட்களை நன்மையாக, உங்கள் வருஷங்களை, அதான் சொன்னேன், வசனம் சொல்லணும். நீங்கள் அவரை அடங்கி சேவித்தால் உங்கள் நாட்களை நன்மையாக முடிசூட்டுவார். புது புது வசனங்கள். நாட்களை நன்மையாகவும் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். வருஷங்கள் என்ன வாழ்வு? சொல்லுங்களேன். உங்களுக்கு இன்னைக்கு வருஷத்தை பற்றி ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். சொல்லுங்க, வருஷத்தை என்ன பண்ணுவார்? சொல்லுங்க, செல்வ வாழ்வு. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வாழ்வு? அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த வார்த்தையை நீங்கள் பேசுகிறப்ப பரிசுத்த ஆவியானவர் அபரிவிதமாய் வேலை செய்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். ஹீலிங் ஸ்கிரிப்சர்ஸாக பேசி பாருங்களேன், ஹீலிங்லேயே இருப்பீங்க. ஐஸ்வர்யத்தை பற்றிய வார்த்தைகளை உங்களுக்குள்ளே அடக்கி அதை பேசி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வரும். அல்லேலூயா சொல்லுவோம். வருஷத்தை பற்றி 2 வசனத்தை காமிச்சிட்டு மேற்கொண்டு இன்னும் ஒரு மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். உபாகமத்தின் புத்தகம், உபாகமம். வேதத்தை திருப்பி பார்க்குறீங்களா? உபாகமம். பிரைஸ் தி லார்ட். உபாகமம் உபாகமம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த தேசம் என்ன தேசம்னா, பாலும் தேனும் ஓடுற தேசம். ஆனால் 11வது அதிகாரம் 12வது வசனம், 11, 12 உபாகமம். சீக்கிரமாக வாசிங்க. உபாகமம் 11. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல், அது மேலே என்ன பண்ணப்பட்டிருக்குமா? வருஷத்தின் துவக்கத்திலேருந்து முடிவு வரையிலும் ஒரு தேசத்தின் மேலே அவருடைய கண் இருக்குமானால் உங்கள் மேலே அவருடைய கண் இருந்து கொண்டே இருக்கு. இன்றைக்கி நான் வருஷத்தை ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். இன்னொரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இருக்குது. யாக்கோபு யார்? ஈசாக்கு விதை விதைத்தான். அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன? இந்த மாதிரி அறகுறையெல்லாம் சொல்லவே கூடாது எனக்கு. ஈசாக்கு விதை விதைத்தான். ஃபுல் வசனம் என்ன? 200 ரூபா தர்றேன். தப்பாக சொன்னீங்கன்னா நீங்கள் 400 ரூபாவை தரணும். அந்த வருஷத்திலே, எந்த வருஷத்தில்? எத்தனை மடங்கு அறுத்தான்? 100 மடங்கு. எந்த வருஷம்? இந்த வருஷம். சொல்லுங்க, எந்த வருஷம்? அடுத்த வருஷம். சொல்ல மாட்டேன்றீங்க. எல்லா வருஷமும் எனக்கு என்னதான் பலன்? 100 மடங்கு. ஒரு கான் மக்காசோளம் அந்த கதிரில் 1ல் 800 செடி வரும்னா, நான் செய்கிற என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு வருஷமும் அதை 100 மடங்கு அவர் ஆசீர்வதிக்கும்.
இந்த லாஸ் மென்டாலிட்டி, குறைவு, நஷ்டம் ஆயிரும், கஷ்டம் ஆயிரும், எனக்கு துன்பம், இந்த மனநிலை தான் உங்களுக்கு பிரச்சனையே கொண்டு வருது. இந்த மனநிலையை பிப்ளிக்கல் மைண்ட் செட்டாக, கிரைஸ்ட் மைண்ட் செட்டாக மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த வருஷத்தில் தன்னோட ஆசீர்வாதம், இந்த வருஷம் தன்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்றீங்க. ஒரு விசுவாசியும் 100 வீடு வச்சுக்கணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அதோட பெரிய ஆசீர்வாதம் ஆரோக்கியமாக இருக்கணும். அதோட பெரிய ஆசீர்வாதம் நியூ டெஸ்ட் பழைய ஏற்பாடு ஆசீர்வாதம்லாம் சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதம். ஏன் சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதம்னா அவங்க ஆவி உயிர்ப்பிக்கப்படலை, அவங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தெரியாது. புதிய ஏற்பாட்டில் என்ன ஆசீர்வாதம்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு, பொருளாதார ஆசீர்வாதமும் உண்டு. புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என் ஆவியை உயிர்ப்பிச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் என்னன்னா, நான் தேவனுடைய மகனாக மகளாக இருக்கிறேன், தேவனுடைய சமாதானம் எனக்குள்ள இருக்குது. புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் ஆளுகை செய்கிறேன். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். நான் சொல்றது வழங்குதா இல்லையா? நமக்கு ரெண்டும் தேவை. சொல்லுங்க, என்ன தேவை? எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் தேவை, பொருளாதார ஆசீர்வாதமும் தேவை. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து as your soul prosper. உன் ஆத்துமா வாழணும், உன் ஆவி வாழணும். அந்த ஆவியின் ஆசீர்வாதங்களை எது வைத்திருக்குது? புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அப்போ நான் இன்னைக்கு எதை சொல்லி கொண்டு இருக்கிறேன்? ஆசீர்வாதம், நாட்களை ஆசீர்வதிப்பது, வருஷங்களை. ஆண்டவர் வருஷங்களை ஆசீர்வதிச்சிருக்கார். லேவியராகமம் 26வது அதிகாரத்தில் ஒரு பவர்ஃபுல் வசனம் இருக்குது. பழைய வருடத்தின், அதாவது புது வருஷத்துக்கு தானியம் வரணுன்ட்டு பழைய வருஷத்து தானியத்தை என்ன பண்ணுவீங்களா? தள்ளுவீங்களாம். என்ன பண்ணுவீங்க? வாசிக்கிட்டேன் உங்களுக்கு. லேவியராகமம் 26 வாசிங்க. இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். எப்போ ஆரம்பித்தான்னு எனக்கு தெரியலை. பிரைஸ் தி லார்ட். 26வது அதிகாரம், லேவியராகமம் 26வது அதிகாரம் 10வது வசனம். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு, என்ன சாப்பிட்டு? புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை என்ன பண்ணுவீங்க? அப்போ பழசு இருக்குது, திடீர்னு புதுசு வந்துச்சு, அதனால பழசை ரிஜெக்ட் பண்ணு. என்ன பண்ணு? சொல்ல மாட்டேன்றீங்க. ஒரு சிலர் பழைய ட்ரெஸ்ஸையே 15 வருஷமாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க, புதுசு வரவே வராது. பழைய ஸ்டவ்வையே 25 வருஷமாக வச்சுருப்பீங்க, புதுசு வராது. அப்டேட் பண்ணு. என்ன பண்ணு? சொல்ல மாட்டேன்றீங்க. அப்டேட் யுவர் செல்ஃப். வீட்டுக்கு புது புது பொருட்களை வாங்கி போடுங்க, பழசை யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க. புரியுதா இல்லையா? அதே இதை தேய்ச்சி பாலிஷ் பண்ணி, ரொம்ப பாலிஷ் பண்ணி கொஞ்ச நாளில் அது தகரமாக மாறி போயிடும். அப்படி இல்லை, புதுசுக்கு இடம் உண்டாக்கு. என்ன உண்டாக்கு? புரியுதா இல்லையா? பழைய டிவி, இப்போ அந்த பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கும், நான் குழந்தையா இருக்கிறப்ப வந்துச்சு, சாலிடர் டிவி. அந்த டிவியெல்லாம் இல்லை, இப்போ தின்னா வந்துருச்சு, இன்னும் அட்வான்ஸாக வந்துருச்சு, இன்விசிபிள் டிவி வந்துருச்சு. அதெல்லாம் வந்துடணும். அல்லேலூயா சொல்லுவோம். அப்டேட் யுவர் செல்ஃப். இங்கே போட்டிருக்கு, அப்டேட் பண்ணுவோம். என்னன்னா, பழைய தானியத்தெல்லாம் தள்ளிட்டு புது தானியம் வந்துருச்சு. ஏன்னா ப்ராஸ்பரிட்டி. பழைய போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிடுவேன், புதுசு வந்துருச்சு, பழசா என்ன பண்ணுவீங்களா? புதுசுக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த வருஷம் மட்டும் இல்லை, எல்லா வருஷம். அல்லேலூயா. புது வருஷத்துக்கு புதுசாக எதுவும் செய்ய போகிறதில்ல. எல்லா வருஷமும் எனக்கு நல்ல வருஷம் தான். சொல்லுங்கள், எல்லா வருஷமும் எனக்கு, எல்லா நாளும் எனக்கு. சொல்லுங்களேன், எல்லா நாளும் எனக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தது. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்காராம்? சொல்லுங்களேன், என்ன பண்ணியிருக்காரு? ரோமர் 15 வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தோடு நான் வர்றேன், கிறிஸ்துவின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடு உங்ககிட்ட வர்றேன்றார். இன்னைக்கு கவனிங்க, நம்முடைய ஆசீர்வாதம், நான் கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் உடையவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள்ள என்ன ஆசீர்வாதம் உடையவனாக இருக்கிற? எபேசியர் 1:3, உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. புரியுதா இல்லையா? என்ன சொன்னேன்? எபேசியர் 1:3, உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? நீங்கள்லாம் யாரு? சொல்லுங்கள். உங்களுக்கு இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் எதுக்குள்ளே வந்துச்சு? பழைய ஏற்பாட்டில் அவனுடைய பெர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் வந்துச்சு, செயல்பாடு. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்களோ அப்பொழுதே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. யோபு சொல்கிறான்,
யோபு அவனுக்கு நடந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துட்டு, அவனுக்கு நடந்த இழப்புகள்லாம், யோபுக்கு இழப்பாச்சா? யோபுக்கு இழப்பாச்சா? யோபுவை மாதிரி இழந்தவங்க யாருமே உலகத்தில் கிடையவே கிடையாது. இருக்காங்களா யாராவது? ஒரே நாளில் அவனுடைய வெல்த்து போச்சு, ஹெல்த்து போச்சு, ஃபேமிலி போச்சு, எல்லாமே போச்சு. ஒரு கட்டத்தில் அவருக்கு ரொம்ப மனசோர்வாகி தான் பிறந்த நாளை சபித்தான். தான் பிறந்த நாளை சபிச்சான். ஏன்டா நான் ஏன் பிறந்தேன், எதுக்காக பிறந்தேன்? அவர் பேசுறதெல்லாம் இருக்கு, நான் தாயின் வயிற்றிலேயே ஒரு முதிரா பிண்டம் போல் இருந்திருக்கலாமே. அப்படியே வயிற்றுலேயே ஒரு முதிரா பிண்டம்னா ஒரு கருவா உருவாகாம ஒரு அதாவது சத கட்டி அப்படியே இருந்திருக்கலாமே, நான் பிறந்திருக்கவே கூடாது, இப்படியெல்லாம் ஆகி போச்சே. அவன் பிறந்த நாள் என்ன பண்ணானா? சபிச்சான். உங்களுக்கு தெரியுமா, 3 நண்பர்கள் வந்தாங்க. 3 பேரும் எவ்வளவோ அறிவுரை சொல்கிறான். இவன் சொல்கிறான், லாஸ்ட்டில் யோபு சொல்கிறார், நீங்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், நீங்கள் யூஸ்லெஸ் டாக்டர்ஸ், என்னன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேன். எலிகுன்னு ஒருத்தன் வர்றான், அவன் தான் சூப்பர் கடவுள் மாதிரி. அவன் பேசின எதுவும் யோபு சொல்லலை, ஏன்னா அவன் கரெக்டாக சொல்லி யோபுவோட பிரச்சனையை கொண்டு வந்துட்டான். என்ன பிரச்சனை யோபுவோட பிரச்சனை? அவன் சுயநீதி, செல்ஃப் ரைச்சஸ், கடவுளை காட்டிலும் அவர் தன்னை நீதிமானா நினச்சிக்கிட்டு இருந்தான் யோபு. எலிகு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் புத்தி வருது. அதுக்கப்புறம் தான் 42வது அதிகாரத்தில் அவன் மனம் திரும்புதலை பார்க்குறோம். அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு நீங்களும் நாட்களை சபிக்க வேண்டியதே கிடையாது, என்ன பண்ண வேண்டியதே இல்லை. யோபுக்கு சோதனை வந்துச்சு, உங்களுக்கு எனக்கு சோதனை கிடையாது. சொல்லுங்க, சொல்ல மாட்டேன்றீங்க. ஏதோ ஒன்று நடந்து போச்சு, நடந்ததுக்கு காரணம் உன் மனநிலை தான். ஏதோ ஆயிரும்னே நினச்சிக்கிட்டு இருந்தா ஆயிப்போச்சு. நல்ல மனநிலையில் இருக்கிறவனுக்கு எதுவுமே நடக்காது. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? கிறிஸ்துவின் சிந்தையில் தேவனோடு பழகிறவனுக்கு, தேவனோடு வாழ்கிறவனுக்கு, தேவ சிந்தையை அறிந்தவன் வாழ்க்கையில் பாதிப்பே வராது. யோபு சொல்கிற காரியம் என்னன்னா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டுச்சு. இவர் பயந்துக்கிட்டே இருந்தார். ஏதோ உனக்கு ஆயிரும், ஏன்னா ஏதோ உனக்கு நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீ எதெல்லாம் விரும்புறியோ அதை தருவார். இவன் ஏதோ பயந்துக்கிட்டே இருந்தான், அதான் நடந்ததே தவிர தேவன் அவனுக்கு வர வைக்கல. தேவன் அவனை சோதிக்கவில்லை. தேவனா சோதிச்சாரு. பிசாசு வந்து கேட்குறான், அவர் பெர்மிஷன் கிராண்ட் பண்ணார். என்ன தெரியுமா? என் மகன் ஜெயிச்சிருவான். என் மகன் என்ன பண்ணுறான் சொல்லுங்களேன். சோதனை என்ற வார்த்தையின் அர்த்தம் ஃபெரோஸ்மாஸ், நிரூபிக்கப்படுது. என் மகன் இதில் வெற்றியாக வந்துடுவான். ஆனால் உங்களுக்கு எனக்கு சோதனை கடவுள் கொடுக்குறாரா? பைபிள் போட்டிருக்கு, தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. எதனால சோதிக்கிறவர் அல்ல? ஆமாம், அவர்கிட்ட இருந்து என்ன வருது? அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும், சொல்லுங்க, நன்மையான பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா சொல்லும். அவர் சோதிக்கிறவர் அல்ல. இன்னொரு வார்த்தை மேலே போய் சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு போகிறப்ப பைக்கில் தடுக்கி விழுந்திருப்பான், ஆண்டவர் என்ன சோதிக்கிறார் பிரதர். ஏன்டா உன்னை சோதிக்கணும்? உன்னை யார் வேகமாக போக சொன்னா? உன்னை யார் பிரேக் இல்லாத வண்டியில் போக சொன்னா? உன்னை யார் முறுக்க சொன்னா? புரியுதா இல்லையா? பண்ணுறதெல்லாம் என்னத்தனம் சொல்ல மாட்டேன்றீங்க, முட்டாள்தனம். அப்புறம் கடவுள் சோதித்தார். சாப்பிட்றதெல்லாம் எக்கு தப்பா சாப்பிட்டு ஏதோ ஒரு வியாதி வந்துடும், கடவுள் சோதிக்கிறார். ஏன் அவர் சோதிக்கிறாரு? நீ சாப்பிட்ற அளவுக்கு நடந்திருக்கணும், என்ன பண்ணியிருக்கணும்? சாப்பிட்ற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும், சாப்பிட்ற அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சுருக்கணும். எல்லா தவறையும் ஏன் மேலே வச்சுக்கிட்டு கடவுள் சோதிக்கிறார். இவங்களுக்கெல்லாம் இருக்குது, பரலோகத்துக்கு போனோன்னு எல்லாருக்கும் செவிலு மேலே கொடுத்து நானாடா சோதிச்சேன்னு கேட்க போகிறேன். வா, நான் கடவுளாக இருக்கணும், ரெண்டு பலார்னு கொடுத்து நானா சோதிச்சேன், நீ வா, நீ அதை பண்ணியிருக்கணும்ல. கடவுள் சோதிக்கிறார். யோபு சோதிச்சார். என்ன சோதிக்கிறார்? அதை வேற பிரசங்கம். நம்ம ஆளுங்க இந்த பழைய ஏற்பாட்டில் பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, சுலபமாக 10 பாயிண்ட். ஆபிரகாம் பற்றி நிருபத்திலேருந்து எந்த பாஸ்டராவது பேசா அவர் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் பாஸ்டர். எதுலேருந்து பேசணும்? நிருபம். ரோமரை பேசுகிறாரா பாருங்க. நீங்கள் இந்த சபைக்கு தான் வர்றீங்க, வேறு சபைக்கு போகிற ஆளுக்கு சொல்கிறேன் நான். லைவில் யாராவது ரோமர் அவங்க பாஸ்டர் பேசுகிறாரா, கலாத்தியர் பேசுகிறாரா, எபேசியர் அவர் தான் சக்ஸஸ். அவருக்கு தான் சத்தியம் தெரியும். இந்த சங்கீதத்தை வச்சு ஓட்டுறது, பழைய ஏற்பாடத்தை வச்சு ஓட்டுறதுன்னா பாஸ்டருக்கு லாய்க்கே இல்லை. புரியுதா இல்லையா? நிருபத்தில் தான் நான் யாருன்னு இருக்குது, நிருபத்தில் தான் என் வெற்றி இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோம். யோபு, கர்த்தர் சோதித்தார், எனக்கும் சோதனை.
கல்யாணம் பண்ணுறப்ப கரெக்டாக நல்ல வீடை விசாரித்து பண்ணியிருக்கணும். அவனாவது ஒருத்தன் நல்லா வசதியாக இருக்கான்னு கல்யாணம் பண்ணிட்டு 2 நாளில் பிரச்சனை ஆனோம். கடவுள் எங்களை சோதிக்கிறார். ஜெபம் பண்ணுப்பா. எல்லாமே கடவுள் யாரையுமே சோதிக்கிறது இல்லை. இன்னொன்று ஒரு ஸ்டெப்பு மேலே போய் சொல்கிறேன், உங்களுக்காக அவர் சோதிக்கப்பட்டார், இனி உங்களுக்கு சோதனையே இல்லை. கையை தட்ட மாட்டேன்றீங்க. இதெல்லாம் சொல்லி தட்டுறதில்லை. நான் ஒரு நாள் சொன்னேன், இந்த உணர்வுகளில் நல்ல உணர்வுகள்லாம் வெளிப்படுத்திடணும். என்ன படுத்திடணும்? இந்த கெட்ட உணர்வெல்லாம் வெளிப்படுத்த முடியக்கூடாது. உம்முன்னு இருக்குது, ஏதோ ஒரு வார்த்தை சொன்னோன்னா அப்படியே டவுன் ஆகிடுறது, இதெல்லாம் கெட்ட உணர்வு. கசப்பு கெட்ட உணர்வு. ஆனால் நல்ல உணர்வு என்ன தெரியுமா? சந்தோஷமாக இருக்குது, அக்செப்ட் பண்ணுறது, கங்க்ராச்சுலேட் பண்ணுறது. அல்லேலூயா சொல்லும். பாராட்டுறது. என்ன பண்ணுறது? நல்லா பண்ணீங்க பிரதர், என்னோட நல்லா பண்ணிட்டாரேன்னு நினைக்கக்கூடாது. நல்லா பண்ணார், நீ நல்லா பண்ணு, அதை அப்ரிஷியேட் பண்ணுறப்ப தான் நல்லா இருக்கும். அல்லேலூயா சொல்லும். பொறாமை நல்ல உணர்வு இல்லை. அல்லேலூயா சொல்லும். கைத்தட்டுறது, சந்தோஷமாக கைத்தட்டணும். எப்படி கைத்தட்டணும்? இப்போ எதுக்கு கைத்தட்ட சொன்னேன்? இல்லை இப்போல்லாம் தட்டாதீங்க, தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டுங்க. நீங்கள் பார்க்குக்கு போய் பாருங்களேன், பார்க்கில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டா இப்படின்னு தட்டுவார், இங்கே தட்டுவாங்க, இங்கெல்லாம் அந்த தட்டெல்லாம் தேவையில்லை, இங்கே தட்டுனாவே போதும். சொல்லுங்கள் அல்லேலூயா சொல்லுவோம். இங்கே தட்டுனாவே எதுக்குது? இதெல்லாம் சயின்ஸு. பார்க்கல அங்கங்கே தட்டிக்கிட்டு இருக்கான், அங்கங்கே சிரிக்கிறான், இங்கே சிரிச்சாவே எல்லாம் இங்கே சொல்லி தர்றோம். இங்கே சிரி, இங்கே கை தட்டுங்க. அல்லேலூயா. என்ன சொன்ன லாஸ்டா? அவர் சோதிக்கப்பட்டு விட்டார். சொல்லுங்கள், அவர். நான் சோதிக்கப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா. உங்கள் மைண்டை பைபிளில் புதிய ஏற்பாடை வாசி, அதை உங்கள் மைண்டை ஆக்கி, அதை என்ன ஆக்கிடணும்? உங்கள் சிந்தையை ஆக்கிக்கிட்டு கொஞ்சம் கூட கெட்ட சிந்தையே இல்லாமல் வரும். ஆனால் சொல்லணும்னா அது கிடையாது. எண்ணங்களுக்கு நான் பயப்பட மாட்டேன். என் எண்ணம் கடவுளின் எண்ணம். சொல்லுங்கள், என் எண்ணம் யாரோட எண்ணம்? ஆமாம். நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம். அந்த பாஸ்டரோட ஒய்ஃபு 26 நாளில் பைபிளை படிச்சிருவாங்களாம். ஒரு வருஷத்தில் எத்தனையோ தடவை படிச்சிடுறாங்களா. என்னென்னா போயிட்டு அவங்க சர்ச்சு, வீட்டில் இருந்து சர்ச்சு கொஞ்சம் தூரம் தான், அங்கே போய் சர்ச்சில் துணியை காய போட்டு உட்காந்து பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருவாங்களா. 26 நாள் தான் பைபிள் படிக்கிறதுக்கு. எத்தனை நாள்? ஆமாம், படிக்கணும், அப்போ தான் உள்ளே போகும். இது அல்லேலூயா சொல்லுவோம். சரி, இப்போ நான் வேறு விஷயத்துக்கு வரேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆசீர்வதிக்கிற தன்மையை கடவுள் மனிதனுக்குள்ளே வச்சுருந்ததுனால தான் நோவா ஆசீர்வதிச்சான். இவர் சொல்லலை, நீ ஆசீர்வதின்னு யார்ட்டையும் சொல்லலை. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் ஆசீர்வதிங்கன்னே சொல்லலை. நோவா அவனாவே ஆசீர்வதிக்கிறான் தான் மகனை. யாக்கோபு தன்னுடைய அந்திம காலத்தில் 12 பேரை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறான். மோசே ஆசீர்வதிக்கிறான். பைபிளில் ஆசீர்வாதமான பகுதிகள் எனக்கு பிடிச்ச பகுதி என்ன தெரியுமா? சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் மனைவி வீட்டோரங்களில், தப்பான மொழிபெயர்ப்பு, உன் மனைவி வீட்டு நடுவில். எப்படி திராட்சை செடி பலன் பிள்ளைகள் பெற்று இருக்கிறதோ, திராட்சை செடியில் கொலைగా இருக்குதோ, கனி தரும் திராட்சை செடினா உன் மனைவி கனி கொடுப்பாள், அவளுக்கு பிள்ளை உண்டாகும், குழந்தை பிறக்கும், உன் கர்ப்பத்தின் கனியை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். எங்கே இருக்கிறா? உன் வீட்டு ஓரத்தில் இல்லை, வீட்டு ஓரத்தில் இருக்கக்கூடாது. எங்கே தான் இருக்கணும்? நடுவில். உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? ஓங்கி வளருகிற, எப்படி இருக்கிறாங்க? ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக உன் கையின் பிரயாசத்தை என்ன பண்ணுவேன்? சாப்பிடுவேன். நல்ல பிரசங்கம்னா நீங்கள் சிரிக்கிறது நல்ல பிரசங்கம் இல்லை, குறிப்புகள் நல்ல பிரசங்கம். அல்லேலூயா. ஜோக் அடிக்கிறதப்பா, இவர் நல்லா ஜோக் அடிச்சா, ஜோக்கே விஷயம் இல்லை, நான் சொன்ன கருத்தை புரிஞ்சுக்கிட்டியா? அல்லேலூயா சொல்லுவோம். என்ன கருத்து? பறவை, மனுஷன் 4 வருஷத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுவோம். கவனிங்க, அவர் உச்சரித்த வார்த்தை அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு. உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரா, அது உங்களுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். 2 வசனத்தை வாட்சி முடிக்க போகிறேன். எழும்பி நில்லுங்கள். 5வது அதிகாரம் மத்தேயு 5வது 44வது வசனம். 6:44 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை, உங்களை சபிக்கிறவர்களை, சபிக்கிறவங்களை என்ன பண்ணுங்க. இப்போ கவனிங்க, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்குள்ள ஒரு இதை வச்சிருக்கிறார். நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறது, மற்றவங்கள ஒரு சிலர் வாயை திறந்தாவே சாபம் தான் வரும். ஏன்னா ஃபுல்லாக சாபம், ஃபுல்லாக என்னது? சாபம். வாயை திறந்தாவே நெகட்டிவ், வாயை திறந்தாவே வியாதி, வாயை திறந்தாவே எதை தான் பேசுவாங்க. நான் ஒரு சர்ச்சுக்கு என்ன பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. இப்போங்க 1 மாதத்துக்கு முன்னாடி
அந்த பாஸ்டர் ஃபோன் மைக் எடுத்தோன்னு சொல்கிறாரு, ஒரு அடி விட்டு ஒரு அடி உட்காருங்கள், கொரோனா பரவுகிறது. போன மாதம் ஃபுல்லும் செய்தித்தாள் மெசேஜ் தான். அங்கே அவன் தூக்கிட்டு போயிட்டான், இங்கே இதாகி போச்சு. எப்பா ஏன்னா ஃபுல்லாக என்னது நியூஸ் பேப்பர் பார்க்குறத விட்டுருங்க. நியூஸ் பேப்பர் ஏன்னா ஏதாவது நல்லதை போடுறானா? எவ்வளோ நல்லது நடக்கும், எல்லாம் கெட்டதான் போடுவான். ஏன்னா உங்கள் மைண்டை கெட்டதாக ப்ரோக்ராம் பண்ணுறான். உங்கள் மைண்டை பைபிளால் ப்ரோக்ராம் பண்ணுங்க. எதனால் ப்ரோக்ராம் பண்ணுங்க? ஆண்டவரால் ப்ரோக்ராம் பண்ணுங்க, புது சிருஷ்டியால் ப்ரோக்ராம் பண்ணுங்க. அல்லேலூயா. நம்ம வேற மாதிரி செயல்படுறவங்க. நம்ம எப்படி செயல்படுறவங்க சொல்லுங்களேன். ஃபாலன் நேச்சர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விழுந்து போன சுபாவம் என்னன்னா, எனக்கு ஏதாவது என்கிட்ட அவன் பேசலை, நான் பேசாமல் இருக்கிறதுன்றது வீழ்ச்சியின் சுபாவம். என்னை திட்டா நான் அவனை திட்டுறேன்றது வீழ்ச்சியின் சுபாவம். என்னை கூப்பிடலை, நான் அவனை கூப்பிட மாட்டேன்றது வீழ்ச்சியின் சுபாவம். நீங்கள் வீழ்ச்சியில் இல்லை, ஆண்டவர் உங்களை புது சிருஷ்டியாக மாற்றி தேவ தன்மையை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். யாருடைய தன்மையை வச்சிருக்கிறாரு? நான் காட்ஸ் நேச்சர் உடையவன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வித்து எனக்குள்ள இருக்குது. அப்ப இவர் சொல்றாரு, எப்பா என்ன போட்டிருக்கு, உங்களை சபிக்கிறவங்களை என்ன பண்ணுங்க. யாராவது சபிக்கிறானா சிரிச்சுக்கிட்டே God bless you my child. அவன் நினைப்பா, என்னடா அவன் சொல்றான், நீங்கள் சொல்லுகிற ஆசீர்வாதம் அவனை மாற்றும். நீங்கள் சொல்லுகிற ஆசீர்வாதம் உங்களை இன்னும் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்துக்கு கொண்டு செல்லும். யாரெல்லாம் ஆசீர்வதிக்கலாம்? ஊரில் இருக்கிறவனெல்லாம் ஆசீர்வதிப்பாங்க, வீட்டில் மனைவி ஆசீர்வதிக்க மாட்டார், புருஷனை ஆசீர்வதிக்க மாட்டாங்க. நீ ஸ்டார்ட் பண்ணுறது வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணும். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி. அல்ல ஆசீர்வாதத்தோட இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? ஸ்பீக்கிங் த ஹார்ட் ஆஃப் காட். தேவன் தன்னுடைய இருதயத்தின் நிறைவை சொல்லுவது. இதயத்தை சொல்றது மனப்பூர்வமா அவன் மனசை ஆசீர்வாதம். பராக்கோட அர்த்தம் நீலிங் டவுன் அண்ட் ஸ்பீக்கிங் த ஹார்ட் ஆஃப் காட். முழங்கால் படிட்டு மனசுல இருந்து பேசுறது, நல்லதை பேசுறது. எங்க ஆரம்பிக்கணும்? வீட்டில் ஆரம்பிங்க, உங்க பிள்ளைகளை ஆரம்பிங்க, உங்க கணவனை ஆரம்பிங்க, உங்க மனைவியை ஆரம்பிங்க. யாரெல்லாம் உங்களை சபிச்சிருக்கிறாங்களோ திரும்பி நம்மால உனக்கு நீ ஒரு அடி பாயிறியா, நான் 2 அடி பாயுவேன். என்னையா சபிக்கிற? நான் குடும்பத்திலிருந்து எல்லாம் லாஸ்ட் ரூட் வரலும் போய் சபிக்கிறது, இதெல்லாம் கரெக்டே கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோம். என்ன பண்ணுன்னா சத்தமாக ஆசீர்வச்சிருங்க. அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு வசனம் வாசிங்க, 12 ரோமர் 12 வாசிங்க. ஒரு சீக்கிரமா வாசிங்க. ஆமா 12 இல்லை 12:14. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை யார் ஆசீர்வதிக்கணுமா? டார்ச்சர் எவனாவது கொடுக்குறானா வேலையில்? அப்பா God bless you ஆண்டவரே, இவனை ஆசீர்வதிக்கிறேன், இவங்க மனைவி ஆசீர்வதிக்கிறேன், இவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், இவனுக்கு நல்ல புத்தியை தாங்க, இவனை ஆசீர்வதிக்கிறேன், இவனை திருத்துங்க, இவனை ஆசீர்வதிக்கிறேன். இப்படி செய்வேன். இவனை காலை உடைங்க, இவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னா உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவார். அதெல்லாம் ஐ பிளஸ். ஆசீர்வாத வல்லமை அவனை மாற்றும். உங்கள் வீட்டுக்கார ஆசீர்வதிங்க. அல்லேலூயா சொல்லுவோம். எப்படி பைபிள் நான் நிறைய பேசுவேன். பைபிளில் போட்டிருக்கு, மனைவி எப்படியா இருப்பாலாம்? ராகேல போல லேயால போல இருப்பா. போவாசை பற்றி சொல்கிறாங்க, நீ எருசலேமில் பேர் பெற்று பெத்லகேமில் புகழ் பெற்று. இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வா? நீ பாக்கியவான், நீ புகழ் பெற்று. என்னைக்காவது உங்கள் வீட்டுக்காரை பார்த்து சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். வீட்டில் போய் சொல்லுங்க, பாக்கியவான், புகழ் பெற்று இருப்பா. எங்கே புகழ் பெற்று இருப்ப? தேசத்தில் புகழ் பெற்று இருப்ப. அல்லேலூயா சொல்லுவோம். வீட்டில் போகணுன்னு சொல்லுங்கள், மனைவி ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்க மாறுவாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். கடைசியாக ஒரு வசனம், 1 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 3:9 இதை சேர்ந்து வாசிங்க. என்ன பண்ணக்கூடாதா? தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. தீமைக்கு தீமை செய்வான். உனக்கு நன்மை செய்வான். நான் பைபிளில் போட்டிருக்கு, தீமை செய்வான். ஒன்று சொல்லட்டா, உங்களுக்கு யாரெல்லாம் தீமை பைபிளில் போட்டிருக்கு, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எல்லாம் தந்திரம்லாம் பண்ணுவான். எல்லாமே ஆண்டவர் நல்லிஃபை பண்ணுவார். என்ன பண்ணுவார்? செயல் இழக்க பண்ணுவார். சொல்லுங்க, என்ன பண்ணுவார்? யாரெல்லாம் தந்திரம் பண்ணானோ அது அவனுக்கு ரிவர்ஸ் ஆகிரும்.
என்ன ஆயிரும்? ஆமான் தூக்குமரம் செஞ்சான், அவனுக்கு செய்யறேன்னே தெரியாம அவன் செஞ்சுக்கிட்டான். எவெல்லாம் பிரச்சனை பண்றானோ அவனுக்கு தான் அது ஆப்பு. ஹல்லேலூயா சொல்லுவோம். உங்களுக்கு அது டாப்பு. ஹல்லேலூயா. புரியுதா இல்லையா? ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களுக்காக ஆசீர்வாதமா இருந்தா பாருங்க, தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நான் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன்? இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்கிறேன், பரலோகத்தில் பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு இருக்கு, அதெல்லாம் சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவன் என்று அறிந்து என்ன பண்ணமா நான். அப்ப இன்னைக்கு என்னோட மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆசீர்வதிக்கிறது. சொல்லுங்க. இன்னைக்கு நான் எதை சொல்லியிருக்கேன்னா, ஆசீர்வாதத்தின் வல்லமை ஆசீர்வதிப்பதின் வல்லமை. பிளஸ். அல்லேலூயா சொல்லுவோம். யார் ஆசீர்வதிக்கணும்? சபிக்கிறவங்களை. யார் ஆசீர்வதிக்கணும்? துன்பப்படுத்துறவங்களை. அதுக்கு அந்த வார்த்தையை மறந்துட்டேன். 12வது அதிகாரம் 14, ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியா. அப்பா உன் வேலையே ஆசீர்வதிக்கிறது தான். நான் இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன். இதை சொன்ன ஆண்டவர் உங்களை சபிப்பாரா? நம்மளை மற்றவங்களை ஆசீர்வதிக்க சொன்ன ஆண்டவர் நம்மளை சபிப்பாரா? நமக்கு நஷ்டத்தை கொண்டு வருவாரா? எல்லாரும் கண்களை மூடி கரத்தை உயர்த்தி பிரைஸ் எல்லாம் வாயை திறந்து நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே தங்கி இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே தங்கி இருக்கிறது. தேவன் உங்களை ஆவியை ஆசீர்வதிக்கிற ஆவியாக ஆக்கி இருக்கிறார். ஒரு ஆசீர்வதிக்கிற அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு உள்ள கொடுத்திருக்கிறார். வாயை திறந்து நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறப்ப அந்த ஆசீர்வாதம் அவர்களை மாற்றும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நான் அநேக வார்த்தைகளை பேசி இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்கள் மேலே யோபின் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். யோபு 42, யோபு 6வது அதிகாரத்தில் அவனுடைய சம்பத்து, அவனுடைய சந்ததி தேசத்தில் பலத்திருக்கும். ஓ பிரைஸ் எல்லாம். உன் கூடாரத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டாய். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். உன் கூடாரம் சமாதானமா இருக்கும். உன் பிள்ளைகள் அவர்கள் பலத்திருப்பாங்க. ஹல்லேலூயா. உன் கூடாரத்தை விசாரிக்கும் போது அங்க குறைவை காண மாட்டேன். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல எல்லாருடைய சிந்தையிலையும் ஆவியிலையும் எதிர்மறைகளை எடுத்து போடுவீராக. இயேசு செய்து முடித்ததற்குள்ள இவர்கள் எல்லாரும் வாழ தேவன் நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வாதம்னா தேவனுடைய மனதை சொல்றது. இன்னைக்கு நான் தேவனுடைய மனதை மனப்பூர்வமா இவர்கள் மேல சொல்றேன். எல்லார் மேலும் நீண்ட ஆயுளை சொல்லுகிறேன். எல்லாருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதை தழைப்பதை சொல்லுகிறேன். பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகள் போல் இருப்பதை சொல்லுகிறேன். மனைவிகள் ஆண்டவரே திராட்சை கொடிகளை போல இருப்பதை சொல்றேன். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை சொல்றேன். தேவ பிரசன்னம் இவர்களை நிழலிடுவதை, இவர்களோடு இருப்பதை, இவர்களோடு டிராவல் பண்ணுவதை சொல்றேன். பரிபூரணமான ஆரோக்கியத்தை சொல்றேன் ராஜா. வீட்டில் சமாதானத்தை சொல்றேன். செய்யறதுல வெற்றியை சொல்றேன். குழப்பங்களை எடுத்து போடுவீராக. தெளிவான மனநிலையை தருவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. இன்றைக்கு இவர்கள் மீது உம்முடைய ஆசீர்வாதம் அப்படியே பனி போல இறங்குவதை சொல்லுகிறேன். உச்சந்தலை மேல இருந்து உள்ளங்கால் வரை உள் உறுப்புகள்ல உம்முடைய ஜீவன் பாய்வதை சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஓ ரபலகரா ஷதரபலபா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரிதலபா ரபா. ரிசீவ் ஆண்டவருடைய ஒரு புதிய ஒரு தொடுதலை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடத்திலிருந்து ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு கடந்து செல்வதாக ஆசீர்வதிங்க. இன்னைக்கு யாராவது உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், என்ன கவனிங்க. யாராவது உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? யாருனாலாவது நீங்க ரொம்ப மனவேதனைப்பட்டு ரொம்ப மன துக்கத்தையும் வேதனையும் கொடுக்குறாங்களா? வாயை திறந்து அவங்கள இன்னைக்கு ஆசீர்வதிங்க. வாயை திறந்து ஆசீர்வதிங்க. ஓ பிரைஸ் எல்லாம். இல்லாட்டி மனசுக்குள்ள நான் ஆண்டவரே இந்த நபர் எனக்கு ரொம்ப இதா இருக்கு, அவங்கள மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. அவங்கள மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நீர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Oh, we thank you and we honor you Lord. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த வார்த்தைகள் இவர்களுக்குள் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.